ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என்ன ஒரு விஷயம்னா, இந்த மாலை நேரம் தான் அநேகருக்கு நேரத்தை வீணடிக்கிற நேரம். இருக்கிறீங்களா? நேரத்தை அதிகமாக செலவழிக்கிற வீணடிக்கிற வேஸ்ட் பண்ணுற நேரம் எதுனா அது மாலை நேரம் தான். காலையில் நேரத்தில் யாருமே நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. என்ன வேலைக்கு போகணுமோ அதுக்கு கிளம்புவாங்க, போகிறத பார்ப்பாங்க, வேலை தடப்புடலாம் நடக்கும், இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாலை நேரத்தில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா நேரத்தை வீணாக செலவழிப்பாங்க. ஆனால் இந்த மாலை நேரத்தை தேவன் நமக்கு என்னவாக்கி கொடுத்துருக்கிறாருங்க? ஆசீர்வாதமாக்கி கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பலர் இந்த நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் இந்த நேரத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறோம். இருக்கிறவங்கலாம் ஆமென் சொல்லாங்களா? ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் அதிலே 1வது அதிகாரம் அதிலே 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் அதில் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது. ஆமென். இந்த யாக்கோபு நிருபத்தை பற்றி நம்ம என்ன பண்ணுறோங்க? தொடர்ச்சியாக என்ன பண்ணுறோம்? தியானிச்சுட்டு வருகிறோம். தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணுறோம்? பார்த்துட்டு வரோம். இந்த யாக்கோபு நிருபத்தை ஏன் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி நமக்கு சோதனைகள் வரும் பொழுது விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு கிரியை செய்ய வைக்கிறது, அதாவது விசுவாசத்தின்படி எவ்வாறு வாழ்றது. விசுவாசன்றது ஏதோ பேச்சில் கிடையாது, அது ஒரு பலத்தில் இருக்குது. அதை செஞ்சு காமிக்கணும். அதை ஏதோ ஒரு காணப்படாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதை என்ன பண்ணுங்க, நம்முடைய வாழ்க்கையில் நடப்பித்து காண்பிக்க வேண்டும் என்று இந்த யாக்கோபு நிருபத்தில் ஆவியானவர் நம்மோட வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தை நடப்பித்து காண்பிக்க வேண்டும். விசுவாசம் சொல்லிட்டு இருக்கிறது இல்லை பெரிய விஷயம். விசுவாசத்தை நடப்பித்து காண்பிப்பது தான் உண்மையான விசுவாசத்திற்கு அடையாளம். அதனால தான் இந்த யாக்கோபு நிருபத்தில் தேவன் யாக்கோபு மூலியமாக என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்னா, விசுவாசத்தை என்ன பண்ணணுங்க, வாழ்க்கையில் நடப்பித்து காண்பிக்க வேண்டும். அதை நடப்பித்து காண்பிக்கலைனாக்க அது விசுவாசமே இல்லை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து இன்னொரு காரியத்தை நம்ம கவனிக்க போகிறோம். அது என்னவென்றால், நன்றாக கவனிக்கலாம். இந்த 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது. பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது அப்படின்னாக்க இங்கே சோதனையை குறித்து இந்த யாக்கோபு நிருபத்தில் எழுத ஆரம்பிக்கிறாரு. ஆவியானவர் அதன் மூலியமாக பேச ஆரம்பிக்கிறாரு. சோதனைகளில் அகப்படும் பொழுது, பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது. சோதனை தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய வேதனை. இருக்கிறீங்களா? சோதனை தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய வேதனை. இந்த வேதனைகளை நம்ம ஜெயிக்கணும். இந்த வேதனைகளை என்னவா மாற்றணும்? சந்தோஷமாக மாற்ற வேணும். அதற்கு நாம் என்னென்னலாம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் நம்ம வாழ வேண்டும் என்பதை சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ நம்ம சோதனையை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? சோதனையை குறித்து என்ன பண்ணுறோங்க? பார்த்துட்டு இருக்கிறோம். சோதனை எப்படி வருது, யாரால் வருகிறது, சோதனை எப்படி ஜெயிக்க முடியும், அந்த சோதனைக்கு முற்றும் காரணமாக இருப்பவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். போன வாரம் நம்ம பார்த்தோம், அந்த சோதனைக்கு காரணராக இருக்கிற ஒரு ஆள் இருக்கிறான். அவன் பேர் சோதனைக்காரன். அவன் பேர் லூசிஃபர். ஹல்லேலூயா. லூசிஃபர் பிசாசா மாறினதுனால என்ன நடந்துருச்சு? சோதனைக்காரனாக மாறிட்டான். நல்லா தான் இருந்தவன் என்ன ஆயிட்டான்? சோதனைக்காரனாக மாறிட்டான். ஹல்லேலூயா. இப்போ அந்த சோதனைக்காரன் நம்மளை தான் சோதிக்கிறான்னு பார்த்தான், தேவனையும் சோதிக்கிறான். அவன் நம்மளை மட்டும் சோதிக்கிறது இல்லை, தேவனையும் சோதிக்கிறான். எப்படி அவன் தேவனை சோதிக்கிறான், அதை எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இன்றைய தினத்தில் அதை தான் தியானிக்க போகிறோம். போன வாரம் ஒன்று சொன்னோம், ஞாபகம் இருக்குங்களா? யோபு 1வது அதிகாரத்தை என்ன பண்ணிட்டு வர சொன்னோம்? படிச்சுட்டு வர சொன்னோம். எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குது? ஹல்லேலூயா. கண்டிப்பாக மறந்திருப்பீர்கள் என்பதை நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. சரிங்க. இந்த யோபு 1வது அதிகாரத்தை இன்னைக்கு இதெல்லாம் நம்ம கேட்டு முடித்த பின்னாடி நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, இந்த யோபு 1வது அதிகாரத்தை தியானியுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, யோபு 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கறது என்னன்னா, இருக்கிறதுலே மிகப்பெரிய சோதனை.
அல்லேலூயா. வேதாகமத்திலேயே அதிக சோதனைகளை சந்தித்த மனுஷர் யாருன்னாக்க அவர் யோபு தான். அல்லேலூயா. யோபு தான் அதிக சோதனைகளை சந்திச்சவர், அநேக பாடுகளை சந்திச்சவர் அவர்தான். அப்போ அவர் சந்திச்ச சோதனைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அந்த சோதனைகளை நாம் எப்படி ஜெயிப்பது என்பதை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். 3 விஷயங்களை நம்ம தியானிக்க போகிறோம். முதல்ல என்னதுனாக்க, ஏன் நீதிமான்கள் சோதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய கேள்வி. ஏன் நீதிமான்கள் சோதிக்கப்படுகிறார்கள்? 2வது விஷயம் என்னதுனாக்க, அதுல ஒன்று தேவனுக்கும் மனுஷர்களுக்கும், அதாவது தேவனுக்கும் தேவனை விசுவாசிப்பவர்களுக்கும் இடையில இந்த பிசாசானவன் சோதிக்கிறான்றது நமக்கு தெரியும். இன்னொன்று, தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையில நடக்கிற போராட்டத்தின் விளைவில் நம்ம மாட்டிக்கிறோன்ற அறிவு இல்லாததுனால நம்ம என்ன பண்றோம், சோதிக்கப்படுகிறோம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவனுக்கும் பிசாசுக்கும் ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த போராட்டத்தின் நடுவில் நம்ம போய் மாட்டிக்கிறோம். அது அறியாததுனால தான் நம்ம என்ன பண்ணுறோங்க, சோதிக்கப்படுகிறோம். இதை பார்க்க போகிறோம். 2வது விஷயம் என்னதுனாக்க, ஏன் நீதிமான்களுக்கு சோதனை வருகிறது, ஏன் நீதிமான்களுக்கு வருகிற சோதனைகளை தேவன் அனுமதிக்கிறார், 2வது விஷயத்தை பார்க்க போகிறோம். 3வது விஷயம் என்னதுனாக்க, நாம் எப்படி இப்படிப்பட்ட சோதனைகளை ஜெயிப்பது என்பதை தியானிக்க போகிறோம். ஒருவேளை இப்போ சொல்லும் பொழுது கொஞ்சம் புரியாதது போல இருக்கலாம். நீங்கள் கவனிச்சுட்டே வந்தீங்கன்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு விளங்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். முதலாவது, தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில் இருக்கிற போராட்டத்தில் தான் நம்ம போய் மாட்டிக்கிறோம். ஹல்லேலூயா. முதல்ல வாசிக்கலாங்களா? யோபு 1வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். யோபு 1வது அதிகாரம். யோபு 1வது அதிகாரம். அதிலே 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம், கவனிங்க. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசிர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவையெல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். பாருங்க, இந்த பிசாசு எங்க போய் நிற்கிறானா, கர்த்தருடைய சந்நிதியில போய் நின்று என்ன பண்றான், தேவன் கிட்ட வந்து கேட்கிறான். இவன் போய் கர்த்தருடைய சந்நிதியில நின்னோன்னையே தேவனுக்கு தெரியுது. நல்லா கவனிங்க, இவன் போய் தேவனுடைய சந்நிதியில நின்ன உடனேயே தேவனுக்கு தெரியுது, இவன் விசுவாசமா இருக்கிற யாரோ ஒருத்தர் மேல என்ன வச்சுட்டான், கண்ணு வச்சுட்டான். அந்த கண்ணு வச்சதுனாலதான் இப்ப என்ன பண்றான், நம்ம கிட்ட வந்து இங்க நிற்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் விளங்கிக்கிறீங்க? பிசாசானவனுக்கு குற்றம் சாட்டுவதற்கு காரணம் இல்லைன்னா அவனால் தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்க முடியாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்ப அவன் இங்க வராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இங்க வந்து யாரையுமே அவனால் குற்றப்படுத்த முடியாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவன் குற்றப்படுத்த முடியாது என்பதனாலதான் பிசாசானவனால் தேவனுடைய சந்நிதிக்குள்ளராக வர முடியறது இல்லை. இப்போ எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவன் குற்றப்படுத்த முடிஞ்சா என்ன பண்ணுவான், தேவனுடைய சந்நிதிக்கே வருவான். இருக்கிறவங்களாம் ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இப்ப குற்றப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு அங்க இருக்குது. அதனாலதான் இந்த பிசாசானவன் என்ன பண்றான், தேவனுடைய சந்நிதிக்கு போறான். தேவனுடைய சந்நிதியில போய் என்ன சொல்றான், நின்ன உடனே கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபின் மேல் நீ கவனம் வச்சுட்டியோ, கண்ணு வச்சுட்டியா? சரி, விஷயம் என்ன சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு ஆண்டவர். அதுக்கு இவன் சொல்றான்,
யோபு என்ன சும்மாவா நமக்கு பயந்து நடக்கிறாரு? நீங்கள் அவனுக்கு இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் செஞ்சு அவனுடைய ஆசீர்வாதங்களை அவனுக்கு உண்டானதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேலி அடைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் என்ன பண்ணுறான் அவன் உங்களுக்கு இப்படி என்ன பண்ணுறான்? பயந்து நடக்கிறான். அவன் உங்களுக்கு விசுவாசமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பிசாசு தேவன்கிட்ட சொன்னோன்னே, அப்படின்னா நீ சொல்கிற சரி, அப்போ அவனுடைய ஜீவன் மேலே மாத்திரம், அவன் ஜீவன் மேலே மாத்திரம் நீ என்ன பண்ணாத? கை போடாத. அவனுக்கு உண்டானதெல்லாம் என்னவா இருக்குது? உன்னுடையதா? அவன் மேல் மாத்திரம் கையை போடாதன்னு என்ன பண்ணுறாருங்க? ஆண்டவர் அனுமதி கொடுக்குறார். இப்போ நமக்கு என்ன கேள்வினா, தேவனுக்கும் பிசாசுக்கும் தானே பிரச்சனை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? யாருக்கும் பிரச்சனை? தேவனுக்கும் பிசாசுக்கும் தான் பிரச்சனை. இதுல எதுக்கு நம்மளை சோதிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்குறாரு? கேள்வி எழும்புதா இல்லைங்களா? அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிற சண்டையில என்னையே உள்ள நுழைக்கிறாங்க. இப்ப சண்டையே யாராலன்னா நம்மனால தான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவனுக்கும் பிசாசுக்கும் ஏன் சண்டைனா நம்மனால தான். ஏன் தெரியுங்களா? தேவனுக்கும் பிசாசுக்கும் சண்டை வர காரணமே நம்முடைய விசுவாசம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்முடைய விசுவாசம் தான் பிசாசானவனை குற்றப்படுத்தும்படி தேவனுடைய சந்நிதியில கொண்டு போய் நிப்பாட்டுகிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? யோபுவனுடைய விசுவாசம் என்ன பண்ணுச்சுங்க? அந்த பிசாசானவனை தேவனுடைய சந்நிதியில போய் நிப்பாட்டுற அளவுக்கு என்ன பண்ணிருச்சு? கொண்டு பண்ணிருச்சு. ஒருவேளை யோபு விசுவாசியாம இருந்திருந்தார்னா, யோபு தேவன் மேல நம்பிக்கை உள்ளவரா இல்லாமல் இருந்திருந்தார்னாக்க நிச்சயமாக பிசாசு அங்க போயிருந்திருக்க மாட்டான். பிசாசானவன் தேவனுடைய சந்நிதியில போய் தேவன் கிட்ட யோபுவை குறித்து குற்றம் சாட்டுவதற்கான காரணம் என்னவென்றால், நல்லா கவனிக்கணும், காரணம் என்னன்னாக்க யோபுவினுடைய விசுவாசம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆனா இந்த விஷயம் யோபுக்கு தெரியல. இந்த விஷயம் என்ன பண்ணலீங்க? யோபுக்கு தெரியல. இதை நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. இப்போ இதனாலதான் என்ன வருதுங்க? நமக்குள்ளார பல கேள்விகள் எழும்புகின்றன. என்ன கேள்வி? அவருக்கு உண்டான போராட்டத்தில் நம்மளை ஏன் இழுக்கிறாங்க? அவங்கள ரெண்டு பேர்த்துக்கும் தானே பிரச்சனை, நம்மளை ஏன் உள்ள இழுக்கிறாங்க? அப்படிங்கும் பொழுதுதான் நமக்குள்ளார ஒரு கேள்வி எழும்புது. என்ன கேள்வி தெரியுங்களா? உண்மையாகவே நீதிமான்களா இருக்கிற ஒரு மனுஷன் மிகவும் கடுமையாக கஷ்டப்படுவதற்கு ஏன் அவர் அனுமதிக்கிறார் என்கிற கேள்வி எழும்புகிறது. உண்மையாகவே அவரை நம்புறோம், உண்மையாகவே அவரை விசுவாசிக்கிறோம், அவருக்காக வாழ நினைக்கிற நமக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வர அவர் அனுமதிக்கிறார்? நான் ஜெபிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறேன், இருந்த போதிலும் ஏன் எனக்கு இவ்வளவு துன்பங்கள், ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள், ஏன் எனக்கு இவ்வளவு பாடுகள், ஏன் இந்த பாடுகள் வருவதற்கு அவர் எனக்கு அனுமதிக்கிறார்? ஏன் இந்த துன்பங்கள் வர எனக்கு அனுமதிக்கிறாரு? அவரை நம்பி தானே நான் வந்தேன், அவரை நம்பி வந்த எனக்கு ஏன் இப்படி அப்படின்னாக்க, நல்லா கவனிக்கணும். ஏன் இப்படின்னாக்க, நம்முடைய விசுவாசம் பிசாசானவனை தேவனுடைய சந்நிதியில போய் தேவன் கிட்ட குற்றச்சாட்டும்படி நிறுத்தினதுனால தேவன் சோதனைகளை அனுமதிக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. சோதனைகள் வருவதற்கு காரணம் என்னதுங்க? இதுதான் காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இந்த சோதனைக்காரனுக்கு என்ன வேலை? நம்மளை குற்றம் சாட்டி கொண்டிருப்பதே வேலை. எப்போ பாரு குறை சொல்றது தான் இவனுடைய வேலை. எப்போ பாரு இவன் சரியில்லை, நீ என்ன ஜெபிக்கிற, நீ என்ன விசுவாசிக்கிற, நீ என்ன வேதம் வாசிக்கிற இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் இந்த பிசாசானவனுக்கு வேலையை தவிர இவன் நம்மளை நீதிமான்கள் ஆக்குறதுக்கு பிரயாசப்படுற ஆளு கிடையாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ அதனால தேவன் என்ன பண்ண வேண்டியதா இருக்குதுங்க? அனுமதிக்க வேண்டியதா இருக்குது. ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? புதிய உடன்படிக்கையின் கீழ் இருக்கிற நமக்கோ இப்படிப்பட்ட சோதனைகள் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்ப பிசாசானவனால தேவனுடைய சந்நிதிக்கு போகவே முடியாது. அதை நல்லா கவனிப்போம். கொஞ்சம் நேரம் எடுத்து நம்ம அதை தியானிக்கலாம். அல்லேலூயா. சரிங்க, இப்ப யோபுவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது யோபு எந்த காலத்துல வாழ்ந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். யோபுவனுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அந்த விசுவாச வாழ்க்கை தானே பிசாசானவனை குற்றஞ்சாட்டும்படி அங்க கொண்டு போய் நிப்பாட்டுச்சு. யோபு எந்த அளவுக்கு ஒரு விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? யோபு எந்த அளவுக்கு ஒரு விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்றால், யோபு வாழ்ந்த காலகட்டம் எப்போதுனாக்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்கெல்லாம் வாழ்ந்த காலகட்டத்தில், அந்த கோத்திர பிதாக்கள் யாருங்க? யாக்கோபு எல்லாம் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனுஷர்னு அநேக வேத வல்லுநர்கள் சொல்றாங்க.
கிட்டத்தட்ட கிமு 2100 1800 வரைக்கும் இருக்கிற அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷர் தான் யாருங்க? யோபு. யோபு வாழ்ந்த இடம் எங்கன்னு சொல்லிட்டு யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது. ஊத்ஸ் தேசத்திலே. எங்கீங்க? ஊத்ஸ் தேசத்திலே. வரதே கஷ்டமா இருக்கும் ஊத்ஸ் அப்படிங்கிறது. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவர் வாழ்ந்தது எங்கன்னா ஊத்ஸ் என்ற ஒரு தேசத்துல வாழ்ந்தார். இந்த தேசம் எங்க இருக்குது தெரியுங்களா? பாலஸ்தீனான்னு ஒரு ஊர் இருக்குது. பாலஸ்தீனான்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கும் உப்பு கடல்னு ஒரு இடம் இருக்கு. அந்த 2 இடத்துக்கும் தென்கிழக்கு பகுதியில் அல்லது வடக்கில் அரேபியாவில் இருந்த மனுஷர் தான் யாரு? யோபுன்னு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. வேத அறிஞர்கள் என்ன பண்றாங்க? நம்புகிறார்கள். இங்கே தான் அவர் வாழ்ந்திருக்கணும், இங்கே தான் அவர் இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்புகிறார்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஊத்ஸ் தேசம் இஸ்ரவேலில் இருந்த தேசம் கிடையாது. இந்த யோபு என்பவர் இஸ்ரவேல் தேசத்தால் கிடையாது. இந்த யோபு என்பவர் தேவனுடைய ஜனங்கள் வாழ்ந்த அந்த இடத்துல வாழ்ந்தவர் கிடையாது. இவர் அரேபியாவில் வாழ்ந்தவர். எங்கே வாழ்ந்தவருங்க? இவர் ஒரு ஷேக்கா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இவர் யாரா இருக்கணும்? ஒரு ஷேக்கா இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஷேக்குங்கும் பொழுது நமக்கெல்லாம் ஷேக்குன்னு இருக்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஷேக்காக தான் இருந்திருக்கணும். அப்படியே படுதா போட்டு மேலேருந்து இதை கட்டிக்கிட்டு அப்படியே போகிற ஒரு மனுஷராக தான் இருந்திருக்கணும். ஏன்னா அரேபியாவில் வாழ்ந்த மனுஷர், அவர்களுடைய கலாச்சாரம் அப்படிதான். அங்கே இருக்கிற மனுஷர் எப்படி இருந்திருக்கிறாராம்? 1ஆவது வசனத்தை பாருங்க. அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். எப்படி இருக்கிறாருங்க? உத்தமனா இருந்திருக்கிறார். இத்தனைக்கு தேவனை அறியாத மனுஷன் உத்தமனா இருந்திருக்கார். தேவனை அறியாததுனாக்க தேவனை அறிந்த ஜனங்கள் இருக்கிற இடத்துல இல்லாம வேறொரு இடத்துல இருந்து தேவனை அறிந்தவர். எத்தனை பேர் இருக்கிறீங்க? சொல்லணும்னாக்க இவர் தேவனை அறிவதற்கான சூழ்நிலையே கிடையாது. ஆனால் இவர் அறிந்து கொண்டு அவரை பற்றி தெரிந்து கொண்டு அவருக்காக உத்தமமாக சன்மார்க்கமாக தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்கிறார். யாருங்க? யோபு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உத்தமம்னா என்னதுங்க? உத்தமம்னா என்னதுன்னா தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற வாழ்க்கை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உத்தமம்னா அதுதான். தேவனுக்கு பயந்து பொல்லாத காரியங்களுக்கு விலகி இருப்பது தான் என்னதுங்க? உத்தமமான வாழ்க்கை. 2வது விஷயம் என்னதுனாக்க முழு இருதயத்தோடும் தேவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ற வாழ்க்கை தான் உத்தமம். முழுசா ஆண்டவரே நான் உமக்காக வாழ்றேன், ஆண்டவரே நான் என்னை முழுவதுமாக உம்முடைய சமூகத்தில் தருகிறேன், என்னை முழுவதுமாக நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி வாழ்ற வாழ்க்கை தான் உத்தமம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் என்னதுனாக்க வார்த்தையிலையும் எண்ணத்திலையும் செய்கையிலையும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறது தான். வார்த்தையிலையும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், எண்ணத்திலும் நல்ல எண்ணங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும், அதுக்கப்புறம் செய்கையிலையும் நல்ல காரியங்கள் இருக்க வேண்டும். இதுதான் உத்தமத்தில் வாழ்ற. அப்போ யோபு எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க? வார்த்தையிலையும் சரி எண்ணத்திலையும் சரி செய்கையிலையும் சரி அதில் கெட்டதையோ தீமையோ நினைக்கவில்லை. அதை செய்யணும்னு நினைச்சது கிடையாது, அதை பேச கிடையாது, அதை நினைச்சு பார்த்தது கிடையாது, அதை செய்யணும்னு நினைச்சதே செஞ்சதும் கிடையாது. அவர் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மனுஷர் தான் யாருங்க? யோபு. அடுத்ததாக சன்மார்க்கமாய் வாழ்றது தான் என்னதுங்க? வார்த்தையிலையும் செய்கையிலையும் எண்ணத்திலையும் ஒரு சரியான நிலையை கொண்டிருப்பது. ஹல்லேலூயா. அது மாத்திரங்களா? அது மாத்திரம் இல்லாம யோபுவனுடைய விசுவாசத்தை, யோபுவனுடைய விசுவாச வாழ்க்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். தேவனே என்ன பண்றாருங்க? சாட்சி கொடுக்கிறார். சிலர்லாம் என்ன பண்ணுவோம், நான் சாட்சி சொல்றேன்னு சொல்லிட்டு அநேக இடத்துல போய் சாட்சி சொல்றவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனா யோபுவை குறித்து யோபு சாட்சி சொல்ல, யோபுவை குறித்து தேவனே சாட்சி சொல்றார். அப்ப யோபுவனுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னை குறித்து தேவன் சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னை குறித்து தேவன் சாட்சி சொல்லணும்னா என்ன பண்ணுங்க? இப்படி ஒரு விசுவாச வாழ்க்கைய வாழ வேண்டும். இருக்கிறவங்கலாம் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, எப்படி ஒரு விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் பாருங்க. யோபு 1ஆவது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, யாரை பார்த்துங்க?
சாத்தானை பார்த்து என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். யார் சாட்சி கொடுக்கிறாருங்க? தேவன் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப இவருடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? இவர் எந்த அளவுக்கு விசுவாசத்தில் இருந்திருப்பார்? அப்ப இப்படிப்பட்டவனை பார்த்தாக்க என்ன வருங்க பிசாசுக்கு? ஐயோ நல்லா இருக்கிறான்ப்பா, நல்லா இருக்கட்டும் நான் நினைப்பான். விடவே மாட்டான். இப்படிப்பட்ட ஆளை பார்த்தா இவன் விசுவாசத்தை என்ன பண்ணிடணும்? சீர்குலைச்சு இவன் நம்பிக்கையை உடைச்சு போட்டணும். இவன் நம்பிக்கையை உடைச்சா இவன் என்ன பண்ண மாட்டான்? நல்லா வாழ. அல்லேலூயா. இவன் நம்ம கட்சியில சேர்ந்துக்குவான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? விசுவாசம் இல்லைனாக்க என்ன நடந்துடும்? அவன் கட்சி நல்லா மெஜாரிட்டி ஆகும்ல. அதுதான் அவனுடைய எண்ணமே. ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு போனான்னு நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு தேவதூத கூட்டத்தையே கூட்டிட்டு போயிட்டான். இப்ப அந்த கூட்டத்தோட மனுஷ கூட்டத்தையும் என்ன பண்ணணும்? சேர்க்கணும்னு முயற்சிக்கிறான். அப்ப என்ன பண்ணும்? விசுவாசம் தான் தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவை உண்டாக்கி வைத்திருக்கிறது. விசுவாசம் தான் தேவனுக்கு பிரியமாக வாழ செய்கிறது. விசுவாசம் தான் நம்மை அவரோட வாழ செய்யும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? விசுவாச வாழ்க்கை தான் நம் பரலோகத்தை காண செய்யும். அப்ப இந்த விசுவாசத்தை உடைச்சிட்டா, விசுவாசத்தை இல்லாம பண்ணிட்டா என்ன நடந்துரும்? அவன் கூட்டத்துல ஆளு அதிகமாக. அப்ப அவன் எதுக்காக போராடுறான்? எதற்காக தேவன் கிட்ட போய் போராடுறானாக்க நம்முடைய விசுவாசத்தை உடைக்கணுன்றதுக்கு தான் போராடுறான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இப்ப யோபுவனுடைய விசுவாசத்தை உடைக்க காரணம் என்னது? அவரு தேவனுக்கு பிரியமா இருந்தார். தேவன் எப்படி சாட்சி கொடுக்கிறாரு? பூமியில ஒருவனும் அவனை போல இல்லைன்னு சொல்லிட்டு சாட்சி கொடுக்கிறார். இவன் வந்ததே இதுக்கு தான். ஏற்கனவே இவன் இப்படி இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டு தான். தேவன் பிசாசுக்கு சொல்லலைனாலும் அந்த சாத்தானுக்கு யோபுவை குறித்து நல்லா தெரிஞ்சதுனாலதான் என்ன பண்றான்? கவனம் வச்சு வரார். இப்போ கவனம் வச்சு வர சாத்தான் கிட்ட தேவன் என்ன சொல்றாரு? எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இன்னும் அவனை சோதிக்க தூண்டுற மாதிரி என்ன பண்றாருங்க? சொல்றாரு, அவனை போல பூமியில சன்மார்க்கம் உத்தமம் யாருமே கிடையாதுங்கிறாரு. பாத்தீங்களா? அல்லேலூயா. இதை சொன்னா அவனுக்கு என்ன ஆகுதுங்க? அடுத்து கேள்வி எழுப்ப தோன்றுகிறது. சரி, அது மாத்திரம் இல்லைங்க. தேவன் சாட்சி கொடுக்கிற அளவுக்கு அவர் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தது மாத்திரம் கிடையாது. யோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு நாட்களிலெல்லாம் செய்து வந்தான். தங்களுடைய பிள்ளைகள் மேல ஒரு கவனத்தை வச்சிருந்தார். நான் தேவன் மேல இருக்கிற விசுவாசம் என்னோட ஒழிஞ்சு போயிடாம என் பிள்ளைகளுக்குள்ளேயும் அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆயிடக்கூடாதுங்க? சீரழிஞ்சு போயிடக்கூடாதுன்ற அக்கறை கொண்டவராக இருந்தார். நான் நல்லா வாழ்ந்துட்டு போனா போதும்னு நினைக்காம அவருடைய தலைமுறைகளும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைச்சவர் யாருங்க? யோபு. என்னென்ன காரியங்கள்லாம் யோபு கிட்ட இருக்குது பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஒரு நிலைமை இருக்குதா அப்படின்னா இல்லை. இந்தா போனை வச்சுக்கோ, முடிஞ்சு போச்சு கதை. தொல்லைனா தொல்லை. இவன் எதுக்கு நம்ம கிட்ட வந்துட்டு இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறான்? இந்தா உனக்கு என்ன ஃபோன் தானே வேணும், டார்ச்சல் பண்ணா அதை இந்தா புடின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சுட்டு அவன் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்றான். அதில் ஒரு அக்கறையே இருக்கிறது இல்லை இப்பெல்லாம் பெற்றோர்களுக்கு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆனா இங்க இருக்கிற யோபுக்கோ அப்படி கிடையாது. அவர்கள் பாவம் செஞ்சாலும் அவர்கள் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கற்றுத்தந்து அவர்களை ஆவிக்குரிய வழியில நடத்தணுன்ற அக்கறை கொண்ட நல்ல தகப்பனாக இருக்கிறார். நீ நல்லா இருந்தா பரவாயில்ல, நீ விசுவாசம் இருந்தா பரவாயில்ல, உன் பிள்ளைகளையும் விசுவாசமா இருக்கணும்னு நீ நினைக்கிற பத்தியா, உன்னை சும்மாவே விடக்கூடாதுறான்னு இந்த பிசாசுக்கு என்ன வருதுங்க? எரிச்சல் உண்டாகி தான் போறான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க தேவஜனமே. இப்பேற்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்த யோபுவுக்கு தான் சோதனை வருகிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப நல்லா கவனிக்கணும். நம்ம விசுவாச வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சோம்னாலே கண்டிப்பா பிசாசானவனால் சோதனைகளை நாம் சந்திப்போம். அதுல எந்த விதமான மாற்றமும்
இல்லை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சோதனையே வராதுன்னு நினைச்சு என்ன பண்ணிடாதீங்க, எதிர்பார்த்துட்டு இருந்துடாதீங்க. சோதனை வரும் என்று எதிர்பாருங்கள். அல்லேலூயா. ஏன்னா விசுவாச வாழ்க்கையை வாழ்கிற நமக்கு சோதனைகள் வரும். யாரால? சோதனைக்காரனால வரும். அல்லேலூயா. ஆனால் கவலைப்படாதீங்க, அவனால ஜெயிக்கவே முடியாது. சரிங்க, அடுத்து யோபு 1வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கலாம். பிசாசானவன் தேவனுடைய சந்நிதிக்கு எப்படி வர முடியும் அப்படின்ற கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவபுத்திரர்கள்லாம் வந்து நிற்கிறாங்க, பல தேவதூதர்கள் வந்து நிற்கிறார்கள். அந்த இடத்துல பிசாசானவனும் வந்து நிற்கிறான். அல்லேலூயா. நமக்கு ஒரு கேள்வி எழும்பு இல்லைங்களா? எப்படிங்க இவ்வளோ பெரிய சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கும் பொழுது பரிசுத்தமான தேவன் இருக்கிற இடத்துல பிசாசுனால வர முடியும்? வருதா இல்லைங்களா கேள்வி? பரிசுத்தமானவர் அவரு, சர்வ வல்லமை உள்ளவர் அவரு, அவர் இருக்கிற இடத்துல இந்த பிசாசுக்கு என்ன வேலை? எலும்புதா இல்லைங்களா? கேள்வி எழும்புதுன்றவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லாமே. ஹல்லேலூயா. முதல் காரணம் என்ன தெரியுங்களா? பிசாசானவன் தேவனுடைய சந்நிதியில வந்து நிற்கிறதுக்கான முதல் காரணம் என்னதுன்னா, யோபு வாழ்ந்த நாட்கள்ல கிறிஸ்து வந்து மரித்து பாடுகளை அனுபவித்து உயிர் தழவில்லை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? பிசாசின் தலை அப்பொழுது நசுக்கப்படவில்லை. அவன் குற்றம் சாட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருந்தது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்போ பாவத்திற்கான முழு தண்டனையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். இருக்கிறீங்களா? பாவத்திற்கான முழு தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டு பாவத்தை சாகடிச்சிட்டாரு. இப்போ பாவம் செத்து போயிடுச்சு. இப்போ பாவம் செத்து போனதுனால பிசாசானவனால வந்து இவன் பாவின்னு சொல்லவே முடியாது. இப்போ ஒன்று நமக்கு சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போகிறீங்கல்ல? ஹல்லேலூயா. ஸ்கூலுக்கு போகிறவங்களாம் இருக்கிறீங்க. இப்போ ஸ்கூலுக்கு போகும்பொழுது ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக ஹோம் ஒர்க்குன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஹோம் ஒர்க்குன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஒரு சிலர் செய்வாங்க, ஒரு சிலர் அந்த ஹோம் ஒர்க்கை செய்ய மாட்டாங்க. இப்போ ஹோம் ஒர்க் செய்யாமல் போன பசங்க ஸ்கூலுக்கு போனாங்கன்னா அந்த பீரியட் வரும் பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ, எங்கே உழுக போடுதோ அப்படின்னு ஒரே பயமாக இருக்கும் இல்லைங்களா? கிளாஸில் போய் உட்காந்தோடனே சார் ஹோம் ஒர்க் எடுறான்னு ஹார்ட் பீட் வந்து நார்மலாக துடிக்க வேண்டியது என்ன ஆகுங்க? அதிகமாக துடிக்க ஆரம்பிக்கும். அடி வயிறெல்லாம் கலங்கும், அப்படியே பெரட்டும், ஒரு மாதிரிலாம் பண்ணும், மயக்கம் ஒரு மாதிரிலாம் இருக்கும், என்னென்னமோ நடக்கும். எப்போ? ஹோம் ஒர்க் செய்யாமல் இருக்கிறப்போ. ஆனால் அந்த சார் வந்து ஹோம் ஒர்க் எடுறான்னு கேட்டு அந்த ஹோம் ஒர்க் நான் எழுதிட்டு வரல சார், ஹோம் ஒர்க் பண்ணவே இல்லை சார்னு சொல்லி அந்த பையனை விட்டு வெள்ளுன்னு வெளுத்து எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அந்த பையன் எப்படி இருப்பான்? அடி வாங்கியாச்சு, ஹோம் ஒர்க் செய்யல, எல்லாம் வாங்கியாச்சு, முடிஞ்சுது. இதுக்கு மேல அவர் என்ன அடிக்க மாட்டார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? பாவத்திற்கான தண்டனை கிடைச்ச பின்னாடி அடிவயிறு கலங்கிறது கிடையாது. பாவத்திற்கான தண்டனை கிடைச்ச பின்னாடி இருதயம் வேகமா துடிப்பது கிடையாது. அப்ப என்ன விஷயம்னா, நமது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார்னா, மனு வர்க்கத்தினுடைய பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்டு பாவத்தை சாகடிச்சிட்டாரு. இனி பாவம் என்பது நம்ம கிட்ட இல்லை. நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப பிசாசானவனால போய் அவன் ஹோம்ஒர்க் செய்யலன்னு சொல்ல முடியாது. ஓடியே போயிடு, நான் அடி வாங்கிட்டேன், நான் தண்டனையை ஏற்றுக்கொண்டுட்டேன். இப்போ ஹோம்ஒர்க் செஞ்சு முடிக்கலன்னு சொல்லி அடி வாங்கிட்டான் அந்த பையன். பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தன் அவனை, சார் இந்த பையன் ஹோம்ஒர்க் செய்ய அடிச்சாச்சுரா, நீ பேசாம உட்கார்றா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அடிச்சாச்சுரா, நீ பேசாம உட்காரு, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு கதை, நீ என்ன போட்டு கொடுக்குறியா? இப்ப பிசாசானவன அதை பண்ண முடியாது. இப்போ ஏன்னா தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு, தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ பாவத்தை ஏற்றுக்கொண்ட அவர், பாவத்தை பரிகரித்த அவர், இப்ப பிசாசானவனால் போய் என்ன பண்ண முடியாதுங்க, நம்ம மேல குற்றம் சுமத்த முடியாது. இயேசு யாருடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனா யோபுனுடைய காலகட்டத்தில் என்ன பண்ண முடியாதுங்க, அதை செய்ய முடியாது. ஏன்னா யோபுனுடைய காலகட்டத்தில் இயேசு வந்து மனுக்குலத்தினுடைய பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. எத்தனை பேர் இருக்கிறீங்க?
அதனாலதான் பிசாசானவன் தேவனுடைய சந்நிதிக்கு போய் நிற்கிறான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்ப அவனால போக முடியுமா அப்படின்னு கேட்டாக்க முடியவே முடியாது. அப்ப அவன் அங்க போகலைன்னா நமக்கு சோதனை வராது இல்லைங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க வேற ஆரம்பத்துல சோதனை வரும்னு சொல்லிட்டு இப்ப என்னடானாக்க இப்படி சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். அவன் தேவன் கிட்ட போய் குற்றஞ்சாட்டி வருகிற சோதனைகள் வராது. ஆனா நம்மளை குற்ற உணர்வுக்குள்ளாக்கி நம்ம கிட்ட என்ன பண்ணுவான்? சோதனையை கொண்டு வருவோம். இப்ப விளங்குதுங்களா? அங்க போய் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இங்க வந்து ஏதோ ஒண்ணு பண்ண நினைப்பான். என்ன புரியுதுங்களா? ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. தேவன் வந்து கண்டித்து உணர்த்துவார். தேவன் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். இப்போ இதை பண்ணாதீங்க, இது தவறு, இதுல இருந்து மனம் திரும்பி வாழுங்க என்று சொல்லி என்ன பண்ணுவாருங்க? பாவத்தை பிசாசு என்ன பண்ணுவான்? பாவத்தை நமக்கு சுட்டி காண்பிப்பான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவன் கண்டித்து உணர்த்துவார், பிசாசானவன் என்ன பண்ணுவான்? சுட்டி காண்பிப்பான். இருக்கிறவங்க எல்லாம் ஆமென் சொல்லலாம். பிசாசு என்ன பண்ணுவான்னா குற்றம் சுமத்துவான். நல்லா கவனிங்க. கண்டித்துணர்த்துவதற்கும் குற்றம் சுமத்துவதற்கும் ரெண்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கண்டித்துணர்த்துவது என்பது வேறு, குற்றம் சுமத்துவது என்பது வேறு. கண்டித்துணர்த்துவதுனா என்ன நடக்கும்ன்றத நல்லா கவனிங்க. கண்டித்துணர்த்தும் போது குற்ற உணர்வு நமக்கு வராது. இருக்கிறீங்களா? தேவன் நம்மை கண்டித்துணர்த்தும் போது குற்ற உணர்வு நமக்கு வராது. ரெண்டாவது விஷயம் என்னதுனாக்க, அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு சொல்லி உணர்ந்து அந்த தவறை செய்யாம இருப்பதற்கான முயற்சிகளை எடுப்போம். அதற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் இந்த தவறு செய்யறேன்ப்பா, இந்த தவறுல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க? உதவி செய்யுங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்குன்னு ஜெபிக்க ஆரம்பிப்பான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? பாவங்களை அறிக்கிட்டு விட்டு விடுவதே நல்லது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ தன் பிழைகளை உணர்கிற ஆண்டவரே, நான் உணர்றேன்ப்பா, நீங்க எனக்கு என்ன பண்ணிட்டீங்க? உணர்த்திட்டீங்க. அதனால அந்த மறைவான குற்றங்களுக்கு என்ன பண்ணுங்க? நீங்களாக்குங்கன்னு ஜெபிப்போம். தேவன் கண்டித்துணர்த்தும் போது இப்படிப்பட்டதான கிரியைகள் நமக்குள்ளராக நடக்கும். ஆனால் பிசாசானவனும் நம்ம கிட்ட வந்து என்ன பண்ணுவான்? பாவத்தை சொல்லுவான். இப்படி நீ பாவம் பண்ற, ஆண்டவர் பாவம் பண்றேன்னு சொல்றாருன்னா அதுல இருந்து நம்ம விடுதலையாவோம். ஆனா பிசாசான வந்து நீ இப்படி பாவம் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னானாக்க என்ன நடக்கும் தெரியுங்களா? குற்ற உணர்வு உண்டாகிவிடும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த குற்ற உணர்வை அனுபவிச்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த குற்ற உணர்வு உங்களுக்குள்ளார இருக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுங்களா? உங்களால எதையுமே செய்ய முடியாது. ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, ஒரு வேலையை கூட உருப்படியா செய்ய முடியாது. எதையுமே என்ன ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் போலதான் இருப்போம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப பிசாசானவன் நம்ம மேல குற்றம் சுமத்தும் பொழுது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சோதனை என்னன்னா, நம் விசுவாசமே இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? பிசாசானவன் நமக்கு குற்றத்தை உண்டாக்கி குற்ற உணர்வை நமக்குள்ளார உண்டாக்கணும்னு சொல்லி குற்றம் சுமத்தும் பொழுது நமக்குள்ளராக என்ன ஆகிவிடுனா, விசுவாசிக்க வேண்டும் என்கிற நிலையே இல்லாம போயிடும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? விசுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். ஆகவே இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப தேவன் கிட்ட போய் பிசாசானவனால என்ன பண்ண முடியாதுங்க? குற்றம் சுமத்த. ஏனென்றால் இயேசு நமக்காக பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு நமக்காக பாவத்தின் தண்டனை ஏற்றுக்கொண்டபடினாலே பிசாசானவனால் அங்கே போய் குற்றம் சுமத்த முடியாது. ஆனால் இப்ப என்ன பண்ண முடியும்? இங்க வந்து என்ன பண்ண முடியும்? குற்றம் சுமத்த. உங்கள் மனசை கெடுத்துட்டானா, உங்க மனசுல குற்ற உணர்ச்சியை உண்டாக்கிட்டானா, அந்த கில்ட்டி ஃபீலிங்கை உண்டாக்கிட்டானாக்க உங்களால விசுவாசிக்க முடியாது, உங்களால நம்பிக்கையாக வாழ முடியாது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டும் பொழுது என்ன பண்றது அப்படின்னா, நமக்குள்ளராக ஒரு விசுவாசம் நமக்குள்ளராக அதிகமாக இருக்க வேண்டும். என்னது தெரியுங்களா? ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த குற்ற உணர்வு வரும் பொழுது எத்தனை பேர் இருக்கிறீங்க? குற்ற உணர்ச்சி வரும் பொழுது நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது, ஒருவேளை தேவனே கண்டித்துணர்த்தும் பொழுது குற்ற உணர்வு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஏன்னா உணர்வு வந்துச்சுன்னா தானே நம்ம அதிலிருந்து விடுதலை ஆக முடியும். அப்போ உணர்வு வரும் பொழுது, தேவன் கண்டித்துணர்த்தும் பொழுது உணர்வு வந்தாலும் சரி, பிசாசானவன் கண்டித்துணர்த்தும் பொழுது, குற்றம் சுமத்தும் பொழுது உணர்வு வந்தாலும் சரி, நாம் செய்ய வேண்டியது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, அவருடைய வார்த்தையை கொண்டு நான் இதை ஜெயிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுங்க, விசுவாசிக்கணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆனால் ஒரு விஷயம் நிச்சயமாக சொல்ல முடியும், தேவன் கண்டித்துணர்த்தினார் என்றால் குற்ற உணர்வு வருவதற்கான வாய்ப்புகளே. சகை வீட்டுக்கு போறாரு, சகை வீட்டுக்கு போனோன்னா அவனுக்கு குற்ற உணர்வு வந்துச்சுங்களா? இல்லை. அவனுக்கு என்ன வந்துச்சுங்க? மனம் திரும்புதல் உண்டாச்சு. ஆனால் உணர்ந்தான், நான் பாவியா இருக்கிறேன், நான் பாவியா இருக்கிறேன்றதை உணர்ந்தான். அதுதான் தேவன் கண்டித்துணர்த்துவது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கண்டித்துணர்த்தின பின்னாடி என்ன நடக்குதுங்க? அவன் மனம் திரும்பி அந்த பாவத்தை செய்யாத ஒரு நல்ல மனிதனாக மாறினான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆகவே தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் அவருடைய வார்த்தையும் இந்த குற்ற உணர்விலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆனா இந்த யோபுனுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதுன்றது தெரியல. எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவனுக்கும் பிசாசுக்கும் இந்த போராட்டத்து நிமித்தமாக தான் நான் இப்படி பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறேன். தேவனுக்கும் பிசாசுக்கும் ஏன் போராட்டம் வந்துச்சுன்னா, அது தேவன் மேல நான் கொண்டு இருக்கிற விசுவாசம் தான். தேவன் மேல நான் கொண்டு இருக்கிற விசுவாசத்தினால தான் தேவனுக்கும் பிசாசுக்கும் என்ன வருது? போராட்டம் வருது. அது நிமித்தமாக தான் நான் சோதிக்கப்படுகிறேன் என்பதை யோபுவினால் அறிந்து கொள்ள சொல்லுங்களேன் முடியல. ஆனா நீங்களும் நான் என்ன பண்ணலாம்? ஏன் ஆண்டவர் இதை எழுதி வச்சிருக்கிறார்னா, நமக்கு சோதனை வரும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட ரீதியிலே நமக்கு என்ன பண்ணலாம், சோதனைகள் வரலாம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, இப்போ நமக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்விக்கான பதிலை நம்ம பெற்றுக்கொள்ளலாங்களா? நமக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி, இந்த கேள்வி இன்னைக்கு வந்த கேள்வி இல்லை, இது ரொம்ப பழைய கேள்வி. இருக்கிறவங்கலாம் இது ரொம்ப பழைய கேள்வி. எங்க தாத்தா காலத்திலிருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்த கேள்வியை. அல்லேலூயா. அதுலேயும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதிகமாக கேட்கப்படுகிற கேள்வி. கிறிஸ்தவர்கள் மத்தியில் மட்டும் இல்லை, பொதுவாகவே ஜனங்கள் அதிகமாக கேட்கிறாங்க, தேவன் ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகளை அனுமதிக்கிறார்? அந்த கடவுளுக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா? இப்படின்னு என்ன பண்றதுங்க, பேச ஆரம்பிக்கிறது. எத்தனை பேர் இருக்கீங்க? கடவுளுக்கு தெரியாதா என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட பிரச்சனை வரும்னு? கடவுளுக்கு தெரியாதா நான் இப்படி கஷ்டத்தில் இருக்கிறேன்னு? கடவுளுக்கு தெரியாதா நான் இவ்வளோ கடனில் மாட்டிட்டு இருக்கிறேன்னு? கடவுளுக்கு தெரியாதா என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு? ஏன் தெரிஞ்சும் அவர் இந்த பிரச்சனைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் வருவதற்கு அனுமதிச்சிருக்கிறாரு? அவர் கடவுளா இருந்து அனுமதிப்பாரா? எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க இதெல்லாம்? அல்லேலூயா. அவர் கடவுளா இருந்தா இதெல்லாம் பண்ணுவாரா நமக்கு? அவர் கடவுள் தானே. கடவுளா இருந்து ஏன் இப்படி எல்லாம் பிரச்சனையை கொடுக்குறாரு எனக்கு? ஏன் இந்த தலைவலியை கொடுக்குறாரு எனக்கு? ஏன் என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை கொடுக்குறாரு? இப்ப கடைசியில பார்க்க போனா கடவுள் வந்து ஆசீர்வாதம் கொடுக்கிறவர் கிடையாது, கடவுள் சோதனைகளை கொடுப்பவராக மாறிட்டார் போல. இந்த உலகம் அவ்வாறாக என்ன பண்ணிடுச்சுங்க, கடவுளை பார்க்கிற பார்வையை மாற்றி கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆனா உண்மை என்னன்னா, தேவன் ஏன் சோதனைகளை அனுமதிக்கிறார்ன்றதை நம்ம கவனிச்சோம்னா, எனக்கு சோதனை வரட்டும்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. என்னங்க இப்படி ஒரு முடிவுக்கு தள்ளிட்டீங்களே? ஹல்லேலூயா. எங்களுக்கு சோதனை வரட்டும்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஜெயிப்போம்ல. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம ஜெயிப்போம்ல கண்டிப்பா. அப்ப சோதனை வந்துச்சுன்னா நம்ம ஜெயிப்போம். சரி, முதல்ல ஏன் தேவன் சோதனைகளை அனுமதிக்கிறார் அப்படிங்கிறத கவனிங்க. தேவன் ஏன் சோதனைகளை அனுமதிக்கிறார்னா, முதல் விஷயம், நம்முடைய விசுவாசத்தையும் வாழ்க்கையையும் தூய்மைப்படுத்துவதற்காக சோதனைகளை அனுமதிக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்முடைய விசுவாசத்தையும் வாழ்க்கையையும் தூய்மைப்படுத்துவதற்காக என்ன பண்றாருங்க, சோதனைகளை அனுமதிக்கிறார். எத்தனை பேர் பொண்ணு பார்த்துருக்கிறீங்க? பொண்ணுன்னா தங்கம். தங்கத்தை எப்படி தங்கமா மாத்துறாங்க? அது எங்களுக்கு தெரியாதுங்க, வாங்கி மாற்றுறது தான் எங்களுக்கு தெரியுன்றீங்களா? தங்கத்தை எப்படி தங்கமா மாத்துறாங்கன்னா, முதல்ல அது மண்ணா இருக்கும். என்னவா இருக்குங்க? அந்த மண்ணை அக்கினியில போட்டு எடுத்தாதான் அது தங்கமா? மண் எப்போ பொண்ணா மாறும்? அக்னியில நெருப்புல போட்டு எடுத்தாதான்
மண்ணு பொண்ணு, இல்லாட்டினா பொண்ணு வெறும் மண்ணு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? மண் எப்போ பொண்ணா மாறும்? அது நெருப்புல போட்டாதான். நெருப்புல போடாட்டி அது வெறும் மண்ணு. இருக்கிறவங்கலாம் அப்போ தங்கம் ஜொலிக்குதுன்னா என்னதுங்க, என்னென்னமோ சொல்றாங்களே, ஜொலி ஜொலிக்கும் தங்கம். அந்த ஜொலி ஜொலிக்கும் தங்கம் அதற்கு முன்னாடி வெறும் மண்ணு. ஹல்லேலூயா. அந்த மண்ணு எப்போ ஜொலி ஜொலிக்கிறது என்றால், அந்த மண்ணு எப்போ அழகா தெரியுதுன்னா, அந்த மண்ணு எப்போ நம்முடைய சரீரத்தில் அழகை வெளிப்படுத்துறது என்றால் அது சோதிக்கப்படுகிறது. நெருப்பினால் சோதிக்கப்பட்ட பின்னாடி தான் அந்த மண்ணு பொன்னாய் மாறுகிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப சோதனை ஏன் கொடுக்குறாரு? மண்ணா இருக்கிறேன் நானு பொண்ணா மாறணும்னா, நான் ஜொலிக்கணும்னா சோதனையை அனுமதிக்கிறாரு. சொல்லுங்க, நான் பொண்ணா மாறுறதுக்கு சோதனைகளை நீங்க சொல்ல, நான் பொண்ணாதாங்க இருக்கிறேன் நான் பொண்ணாதாங்க இருக்கிறேன்னு நீங்க சொல்லலாம். அந்த பொண்ணு இல்லைங்க, ஜொலிக்கிற பொண்ணு. ஹல்லேலூயா. சரிங்க, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம். 1 பேதுரு திருப்பிக் கொள்வோம். 1 பேதுரு 1வது அதிகாரம். அதிலே 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். புதிய ஏற்பாடு 316வது பக்கத்துக்கு திருப்பிக்கோங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம், அதிலே 6வது வசனமும் 7ஆம் வசனமும். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். ஐயோ, துன்பப்படணுமா? சரிங்க, துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். ஆமாவா இல்லைங்களா? என்னங்க சத்தத்தையே காணோம்? ஆமா தானுங்க. நம்ம கொஞ்ச காலம் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? இந்த சோதனைகள்ல துக்கப்பட வேண்டியதா? அதனால துக்கப்படுகிறீர்கள். நீங்க துக்கப்படாதிருங்கள். ஏனென்றால் இந்த சோதனை ஏன் வருது, எதனால சோதிக்கப்படுகிறோம் என்பதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் துக்கப்பட மாட்டீர்கள் அப்படின்றத தான் சொல்ல வரார். எத்தனை பேர் இருக்கிறீங்க பாருங்க. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. ஆனா என்ன பண்ணாதீங்க, துக்கப்படாதீங்க. 7வது வசனம் பாருங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியிலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியையும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இப்ப சோதிக்கப்படுறது நீங்களா விசுவாசமா? சோதிக்கப்படுறது என்னதுங்க? நீங்க இல்ல, உங்களுடைய விசுவாசம் தான் சோதிக்கப்படுகிறது. உங்களுக்கு விசுவாசம் இருப்பதனால தான் சோதனைகள் வருகிறது. உங்களுக்கு விசுவாசம் இருப்பதனால தான் சோதனைகள்னாலே துக்கம் வருகிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்ப இந்த விசுவாசம் என்ன ஆகிறது? பொன்னை போல சோதிக்கப்படுகிறது. இது விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வர்ற நாள் என்ன பண்ணுமா? அது நமக்கு மகிமையையும் கனத்தையும் உண்டாக்குமாம். அல்லேலூயா. இதைத்தான் யோபு விசுவாசிக்கிறார். யோபு என்ன பண்றாருங்க? இதைத்தான் விசுவாசிக்கிறார். திருப்புவங்களா? யோபு 23வது அதிகாரம், 23வது அதிகாரம் 10ஆம் வசனம், 653வது பக்கம், பழைய ஏற்பாடு. யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. பாருங்க, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆண்டவர் எப்படி, ஆண்டவர் மேல எப்பேற்பட்ட விசுவாசத்தை வச்சுக்கிறார் பாருங்க. இவர், அவருக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். அவர் என்னை சோதிக்கிறாருன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனா ஏன் சோதிக்கிறாரு, எதனால சோதிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அவர் தான் என்ன சோதிக்கிறார். ஆனா எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும்பா, அவர் என்னை சோதிச்ச பின்னு நான் மண்ணா இருக்க மாட்டேன், பொண்ணா இருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுங்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் என்னை சோதிக்கிறத எனக்கு நல்லா தெரியுது. அவர் சோதிச்ச பின்னே மண்ணா இருக்கிற நானு பொண்ணா மாறுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சரிங்க, அடுத்த விஷயம் என்னதுனாக்க, ஏன் சோதனைகள் வருகிறது? ரெண்டாவது விஷயம் என்னதுனாக்க, நமக்கு நல்லா தெரிஞ்சது ஒண்ணு இப்போ கூடி நம்ம கேட்டோம். என்னதுங்க?
நம்முடைய விசுவாசத்தை அழிக்க சாத்தான் முற்படும் பொழுது, நம்முடைய விசுவாசம் அழிந்து போகாதபடிக்கு தேவன் நமக்கு சோதனைகளை அனுமதிக்கிறார். புரிஞ்சுதுங்களா? மறுபடியும் சொல்றேன், நம்முடைய விசுவாசத்தை பிசாசானவன் அழிக்க முற்படும் பொழுது தேவன் நம்முடைய விசுவாசம் அழியாதிருப்பதற்காக சோதனைகளை அனுமதிக்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹல்லேலூயா. கவனிங்க, யோபுவினுடைய விசுவாசத்தினுடைய உறுதி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். யோபுவினுடைய விசுவாசத்தின் உறுதி என்ன பண்ணுச்சு? சாத்தானுடைய நம்பிக்கையை தகர்த்து போட்டது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க விசுவாசத்துல உறுதியா இருந்தால் பிசாசானவனுடைய நம்பிக்கை அழிஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. இப்படி நமக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, நம்ம விசுவாசத்துல சிரிச்சோம்னா பிசாசு நம்பிக்கை இல்லாம அழுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ யோபு விசுவாசத்துல உறுதியா இருந்ததுனால பிசாசானவனால 2வது அதிகாரத்துக்கு மேல வர முடியல. எத்தனை பேர் இருக்கிறீங்க? யோபு 2வது அதிகாரத்துக்கு மேல பிசாசுன்னு ஒருத்தன் வந்து யோபுவை சோதிக்க முடியவில்லை. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அப்ப நம்ம விசுவாசத்துல உறுதியா இருந்தாலே என்ன நடக்குங்க? பிசாசானவனால நம்மை சோதிக்க முடியாது. அவன் நம்பிக்கை தகர்ந்துடும், அவன் ஒண்ணுமில்லாமல் ஆயிடுவான். அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய செயல்பாடுகள் ஒன்றுமே வேலை செய்யாமல் போயிடும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? விசுவாசத்துல சொல்லுங்க, விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். விசுவாசம் சோதிக்கப்படும். சோதிக்கப்பட்ட பின் அது என்னவா மாறுங்க? பொன்னாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த விசுவாசத்தை முறியடிக்கணும்னு நினைக்கிற சாத்தான ஜெயிப்பதற்கு நமக்கு சோதனைகளை கொடுக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்மளுடைய விசுவாசத்தை தோற்கடிக்கணும்னு நினைக்கிறானே அவனை நாம ஜெயிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? டேய், உன்னை அடிச்சு சாகடிக்கிறதுக்கு நான் தேவையில்லடா, என் பையனே போகுதுன்னு நம்மளை நம்புறாருங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? நான் சாகடிக்கிற அளவுக்கெல்லாம் பெரிய ஆள் கிடையாது. நீ என்ன வந்து என்கிட்ட வந்து சோதிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் இல்லடா. நான் உன்னை படைச்சிருக்கிறேன். உன்னை அடிச்சு சாகடிக்கிறதுக்கு என் பையன் போதும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? பிசாசை கண்டு நீங்க எங்க பயப்படணும்? அல்லேலூயா. என்ன முட்டை கண்ணுங்களா? எந்த கண்ணை பார்த்தும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவன் அவைகளை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதான் வேதத்துல தாவீது சொல்றார், சத்துருக்களுடைய பிடரியை கர்த்தர் என் கையில கொடுத்துருக்கிறார் அப்படின்னு. பிசாசுனுடைய பிடரி யார்கிட்ட இருக்குதுங்க? எதுங்க பிடரி? நம்ம சொல்றோம் பொடனின்னு, வேத வசனம் சொல்லுது பிடரி அப்படின்னு. இந்த பிடரியை கர்த்தர் யார்கிட்ட கொடுத்துக்கிறாருங்க? பிசாசின் தலை யார்கிட்ட இருக்குது? நம்ம அதை வச்சு என்ன பண்ணலாம்? பந்தாடலாம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? பிசாசானவனுக்கு நம்மளை பார்த்து பயம் இல்லை, நம்ம கிட்ட இருக்கிற விசுவாசத்தை பார்த்து தான் பயம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம கிட்ட இருக்கிற விசுவாசத்தின் உறுதியை பார்த்து தான் பிசாசுக்கு பயமே தவிர பிசாசுக்கு நம்மளை கண்டு பயம் கிடையாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதனாலதான் பிசாசு யோபுனுடைய விசுவாசத்தை பார்த்து என்ன பண்றான்? போய் எங்க பேச, ஐயோ அவன் விசுவாசிக்கிறது எனக்கு அடிவயிறெல்லாம் கலங்குதுங்க, தயவு செய்து எப்படியாவது இந்த சோதனையை கொடுத்துனாச்சு என்ன பண்ணுங்க, அவன் இப்படியெல்லாம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? குற்றம் சுமத்துறான் அவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரிங்க, அடுத்த காரியத்திற்குள்ளராக நம்ம போகலாம். இப்போ 3வது விஷயம், தேவன் ஏன் நம்மளை சோதிக்கிறார்? முதல் விஷயம், தேவன் ஏன் நம்மளை சோதிக்கிறாருங்க? மண்ணு பொண்ணா மாறுறதுக்காக கர்த்தர் நம்மளை, நம்முடைய விசுவாசமும் அவர் மேல கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன ஆகணுங்க? தூய்மை ஆவதற்காக கர்த்தர் என்ன பண்றாருங்க? சோதனைகளை அனுமதிக்கிறார். 2வது விஷயம் என்னதுங்க? நம்முடைய விசுவாசத்தை முறியடிக்கணும்னு நினைக்கிற பிசாசை நாம ஜெயிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால என்ன பண்றாருங்க? சோதனைகளை அனுமதிக்கிறார். எத்தனை பேர்த்துக்கு சோதனை வேணும்ன்றீங்க? எனக்கெல்லாம் வரணும், அதெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், நான் ஜெயிக்கிறவனா நான் வாழணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஏதோ ஒண்ணுமே பண்ணாம ஒன்று தோக்கணும் இல்லாட்டி ஜெயிக்கணும், அப்படி ஏதோ ஒன்று பண்ணணும். ஆனால் ஒண்ணுமே இல்லாம வாழ்ற வாழ்க்கை சோம்பேறி வாழ்க்கை இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணுங்க? ஜெயிக்கிறவர்களாக வாழணும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சரி, 3வது விஷயம், ஏன் தேவன் நமக்கு சோதனைகளை அனுமதிக்கிறார் அப்படின்னா, நம்முடைய விசுவாசம் பொய்யானது என பிசாசு நிரூபிக்க முயற்சிப்பது தேவனை சோதிக்கிறது.
உங்களுடைய என்னுடைய விசுவாசம் பொய்யன்னு பிசாசு போய் அங்க சொல்றானா, அது யாரை சோதிக்கிறான் தெரியுங்களா? தேவனை சோதிக்கிறான். எப்படி தெரியுங்களா? உன் பையன் உன்னை எதுக்கு விசுவாசிக்கிறான் தெரியுமா? நீ இதெல்லாம் பண்ற, அதனால தான் உன்னை விசுவாசிக்கிறான். உன் மேல உண்மையான அன்பெல்லாம் கிடையாது. இப்ப எதுல கொண்டாந்து நிப்பாட்டுறான் தெரியுங்களா? தேவன் கிட்ட போய் அப்படி குற்றம் சுமத்தும் பொழுது அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவை பிரிச்சு போடுறதுக்காக இப்படி என்ன பண்றான்? சோதிக்கிறான். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. உறவை பிரிக்க வேண்டும் என்பதற்காக சோதிக்கிறான். ஹல்லேலூயா. இந்த சோதனை தேவனை சோதிப்பதா அவன் நினைச்சுக்கிறான். சோதிக்கப்படுறது யாரு? பிசாசு. ஹல்லேலூயா. இவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா, இவங்க தோப்பாங்களா மாட்டாங்களான்னு அவன் போய் நிற்கிறான். கடைசியில் தோத்து போகிறது யாருங்க? மூக்குடையிறதே அவன் பொழப்பா போச்சு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? மூக்குடையிறதே அவன் பொழப்பா போச்சு. இப்போ இந்த பிசாசானவன் போய் தேவனை எப்படி சோதிக்கிறான்றத பார்க்கலாம். ஹல்லேலூயா. யோபு 1ஆவது அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். யோபு 1 635 பக்கம், பழைய ஏற்பாடு. யோபு 1ஆவது அதிகாரம் அதில் 11ஆவது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால். சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. யோபு 1ஆவது அதிகாரம் 10ஆவது வசனம் 11ஆவது வசனத்தையும் வாசிக்கலாம். மன்னிச்சிடுங்க. யோபு 1, 10, 11. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியைகளையும் ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. 9ஆம் வசனம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். இப்ப யோபு விருதாவாவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? இப்ப இந்த கேள்வி எப்படி இருக்குது தெரியுங்களா? முதல் விஷயம் என்னதுனாக்க, யோபு அவன் சுய பிரயோஜனத்துக்காக தான் என்ன பண்றான்? உங்ககிட்ட நிற்கிறான். நீங்க அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, அவனை நல்லா வாழ வச்சிருக்கிறீங்க, அதுக்காக தான் நிற்கிறானே தவிர உங்க மேல உண்மையான அன்பை வச்செல்லாம் அவன் நிக்கல. ஹல்லேலூயா. அவனுக்கு நல்லது பண்றீங்க, அவனுடைய ஆசீர்வாதங்கள்லாம் என்ன பண்றீங்க? ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. எல்லாம் நீங்க பண்றதுனால தான் அவன் உங்க மேல விசுவாசமா இருக்கிறான். இல்லாட்டினா அவன் உங்க மேல என்னவா இருக்க மாட்டான்? விசுவாசமா. நீங்க வேணா அவனுக்கு உண்டானதெல்லாம் எடுத்து பாருங்க, அவன் உங்க மேல விசுவாசமா இருக்கிறானா இல்லையான்னு. இது என்ன? இதை அவர் எப்படி சமாளிப்பார்? யோசிச்சு பாருங்க. இப்போ தேவன்கிட்ட நம்ம அப்பா கிட்ட போய் சொல்றாரு, உன் பையனுக்கு நீ இதெல்லாம் பண்றதுனால தான் உன் வீட்டில் இருக்கிறான், உன் பையனுக்கு நீ இதெல்லாம் பண்ணலன்னா உன் வீட்டை விட்டு ஓடி போயிடுவான் அப்படின்னு சொன்னா அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் பண்றீங்க. அப்போ இதை அவங்க அப்பா கேட்கும் பொழுது அந்த மகனை பெற்ற அந்த அப்பா எப்படி யோசிப்பார்னா, ஐயோ இதுக்காக தான் என் பையன் என் கூட இருக்கிறானா, இது இல்லைன்னா இருக்க மாட்டானா, என்னை விட நான் கொடுக்குற அந்த பொருள் பெருசா போயிடுச்சா நினைப்பாரா மாட்டாருங்களா? இப்ப இந்த சோதனையை யாருக்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுறான்? இந்த பிசாசானவன் இயேசுவை சோதிச்சான். அவர் மனு அவதாரத்தில் வந்தார், கடவுள் மனு அவதாரத்தில் வந்தாரு, இந்த உலகத்தில் இருந்தாரு, சோதிச்சான். சரி, இவன் அவருடைய சன்னதிக்கு போய் அவரையே சோதிக்க நினைக்கிறானே, இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்? ஹல்லேலூயா. இப்போ போய் எப்படி சோதிக்கிறான்? நீங்க எல்லாம் கொடுக்கறதுனால தான் அவன் உங்களுக்கு விசுவாசமா இருக்கிறான். அடுத்து இன்னொன்னு எப்படி கேட்கறான் தெரியுங்களா? யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இன்னொரு விஷயம், நீங்க அவனுக்கு லஞ்சம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறான். என்ன பண்றீங்க? நீங்க லஞ்சம் கொடுக்குறீங்க, நீங்க அதை பண்றீங்க, நீங்க அவனை ஆசீர்வதிக்கிறீங்க, அதனாலதான் அவன் உங்களை விசுவாசிக்கிறான், அதனாலதான் அவன் உங்ககிட்ட அர்ப்பணிச்சு இருக்கிறான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சிலர்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, சர்ச்சுக்கு போயிட்டீங்களா, உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க கேட்டிருக்கிறீங்களா? எவ்வளோ கொடுத்தாங்க உங்களுக்கு? அப்போ நீங்கள் 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா இப்படியெல்லாம் கொடுத்து தான் என்ன பண்ணுறாங்க? அவங்க ஒன்றும் உண்மையாக ஒன்றும் போகலையா, அவங்க ஒன்றும் விசுவாசம் ஒன்றும் போகலையா. பிசாசானவன் சொல்கிறாங்க, அவன் என்ன சும்மாவா பயந்து நடக்கிறான்? அவனுக்கு நீங்கள் இதெல்லாம் கொடுத்ததுனால தான் அவன் பயந்து நடக்கிறான். அவனுக்கு நீங்கள் இதெல்லாம் கொடுக்கலனா, நீங்கள் லஞ்சம் கொடுத்து அவங்ககிட்ட என்ன பண்ணுறீங்க? விசுவாசத்தை. இது எப்படி தெரியுங்களா இருக்கு? சில அரசியல் தலைவர்கள் ஒரு 100 200 கொடுத்து எனக்காக கொஞ்சம் கோஷம் போடுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எனக்காக கொஞ்சம் நல்லா கூவுறாயா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பா அப்படின்ற மாதிரி.
இருக்கிறீங்களா? இப்போ தேவன் இவனுக்கு இதெல்லாம் கொடுக்கறனால தான் இவன் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்கிறான் என்று பிசாசு சொல்றாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்ப தேவனுக்கு எப்படி இருக்கும்? நான் அவனுக்கு அவனுடைய விசுவாசத்தை, அவனுடைய உண்மையான விசுவாசத்தை கண்டு நான் கொடுக்குறேன். ஆனா பிசாசு இப்படி சொல்றானே. இப்ப என்ன தெரியுங்களா? இங்கேயும் விசுவாசம் தான் சோதிக்கப்படுகிறது. தேவனை போய் இந்த பிசாசானவன் சோதிச்சாலும் அந்த சோதனை யாருக்குனாக்க நம்முடைய விசுவாசம் தான் அங்கேயும் சோதிக்கப்படுகிறது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ நீங்க இப்படி லஞ்சம் கொடுக்கறதுனால, நீங்க இப்படி எனக்காக விசுவாசிப்பான்னு சொல்லி எல்லாம் கொடுக்கறதுனால தான் அவன் விசுவாசிக்கிறான். அதனால உங்களுக்கு வல்லமையும் கிடையாது. என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு வல்லமை கிடையாது. உங்களுக்கு உங்களையே நீங்க ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. அவன் ஒன்றும் உண்மையாக உண்மை விசுவாசிக்கல, உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறான். நீங்க கொடுத்ததுனால தான் உண்மை விசுவாசித்துட்டு இருக்கிறான். அதனால நீங்க உங்களையே நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? ஏமாத்திக்கிறீங்க. இதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணிக்கிறீங்க? நீங்க ஆள் சேர்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பிசாசு என்ன பண்றான்? இந்த ஒரு கேள்விக்குள்ளர இத்தனை கேள்வியை கேட்கறான். இவனை விடலாமா? இவனை ஜெயிக்கிற ஜெயம் எங்க இருக்குது? நம்ம தேவனை ஜெயிக்க வைக்கிற ஜெயம் எங்க இருக்குது? நம்முடைய விசுவாசத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ரெண்டாவது என்ன சொல்றான் பாருங்க, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ? நீங்க கொடுத்தது மட்டுமா? நீங்க கொடுத்தது மட்டும் இல்லாம என்ன பண்ணிருக்கிறீங்க? அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணிருக்கிறீங்க? வேலி அடைச்சு வச்சிருக்கிறீங்க. வேலினா என்னது தெரியுங்களா? பாதுகாப்பான ஒரு மதில்னு அர்த்தம். இருக்கிறீங்களா? காம்பவுண்ட் வால் கட்டுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆவிக்குரிய விதத்துல அவனுடைய ஆசீர்வாதங்களை எந்த ஆவிகளும் தொடாதவாறு தேவன் அந்த பாதுகாப்பு ஆவிக்குரிய மதிலை கட்டி வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட விசுவாசத்துல வாழ்கிறவர்களுக்கு அப்பேற்பட்ட பாதுகாப்பின் வேலி இருக்கும். அதை தாண்டி எந்த பிசாசானவனாலும் சோதிக்க முடியாது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர்த்துக்கு அந்த வேலி வேணும்ன்றீங்க? ஹல்லேலூயா. சிலருக்கு அந்த வேலி தேவைப்படுகிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க அந்த வேலிக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் வீட்டை சுற்றிலும் என் ஊரை சுற்றிலும் உம்முடைய பாதுகாப்பின் வேலியை போட்டு என்ன பண்ணுங்க? பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணுங்க? ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஏன் இந்த வேலியை போடுறாருன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். யாரு? இந்த சோதனைக்காரன். யோபு 10:10 நம்ம வாசிக்கும் பொழுது தெரியும். சாரி, யோவான் 10:10. ஹல்லேலூயா. இவன் திருடுறதுக்காக வர்றதுனால வேலி போட்டு வச்சாதான் இவனால என்ன பண்ண முடியாது. உள்ள வேலி போடலன்னா என்ன பண்ணுவாரு? திறந்த வீட்டுக்குள்ளர வந்துடுவார். அதனால என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? வேலி போட வேண்டியதா இருக்கிறது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படி ஒரு வேலியை போட்டு தான் தேவன் யோபுவையும் யோபுவின் குடும்பத்தையும் என்ன பண்ணியிருந்தாருங்க? பாதுகாத்து வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது இன்னொன்னு பாருங்க. 4வது அதிகாரம் 1வது அதிகாரம் 11வது வசனம். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது உமது முகத்துக்கு எதிரே அவன் உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். நீங்க மட்டும் அவனுக்கு உண்டானதெல்லாம் தொட்டுட்டீங்கன்னா, அவனுடைய இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அவன் உங்களை விசுவாசிக்க மாட்டான், உங்களை தன்னுடைய அப்பான்னு சொல்லவே மாட்டான் அப்படின்னு சொல்லி பிசாசானவன் என்ன பண்றாங்க? தேவன்கிட்ட சொல்றார். உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். அதுல 2 கேள்வி அடங்கி இருக்குது. ஹல்லேலூயா. 2 கேள்வி அடங்கி இருக்குது. ஒண்ணு என்ன தெரியுங்களா? தேவனை அறிஞ்சு கொள்றதுனால, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்ப நம்ம என்ன பண்றோம்? சத்தியத்தை கேட்கிறோம், சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். சத்தியத்தை அறியும் பொழுது யாரை குறித்து அதிகமாக அறிகிறோம் என்றால் தேவனை குறித்து அறிந்து கொள்றோம். இப்படி போய் மெசேஜ் கேட்கறதுனால, இப்படி போய் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறதுனால ஒன்றும் அவரை சேவிக்க முடியாது, அவரில் அன்பு கூற முடியாது. சும்மா போய் தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு சத்தியத்தை கேட்டுட்டு இருந்தா அவர் மேல அன்பு வச்சு அவரில் நிலைத்திருக்க கூடுமோ அப்படின்ற கேள்வியை கேட்கிறான் பிசாசு. அவன் தூசிப்பான். ஆண்டவரே, உங்களை கண்டிப்பா தூஷிச்சிருவான்.
உங்களை பற்றி அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும், உங்களை பற்றி அவன் அறிந்து கொண்டிருந்தாலும் அவன் உங்களை தூஷிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் பிசாசு. ரெண்டாவது கேள்வி என்னதுனாக்க, இந்த மாதிரி விவரிக்க முடியாத துன்பம், பாடுகள், தீரா பிரச்சனைகள் இதையெல்லாம் சந்திக்கும் பொழுது இதன் மத்தியில் விசுவாசத்திலும் தேவன் மேலும் இருக்கிற அன்பிலும் நிலைத்திருக்க கூடுமா? அவனுக்கு இப்படியெல்லாம் பிரச்சனையை கொடுத்து பாருங்க, அந்த பிரச்சனையில உங்கள் மேல அவன் விசுவாசம் வைக்கிறானான்னு பார்க்கலாம். இப்பேற்பட்ட துன்பத்தை கொடுத்து பாருங்க, அவனுக்கு நீங்க கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களெல்லாம் பிடுங்கி பாருங்க, அப்போ உங்க மேல அவன் விசுவாசம் வைக்கிறானா, உங்கள் மீது அன்பு வைக்கிறானா என்பதை பாருங்க அப்படின்னு பிசாசு கேட்கிறான். இப்படி கேட்டு முடிச்சோன்னே அவர் என்ன சொல்றாரு, அவன் மேல் மாத்திரம் கையை போடாத, அவனுக்கு உண்டானதெல்லாம் உன் கையில் இரு அப்படின்ட்டாரு. இப்போ எல்லாத்தையும் அழிச்சு போடுறான். நீங்கள் அதுக்கு கீழே வாசிச்சிங்கன்னா நேரம் இல்லாததுனால நீங்கள் 13ஆம் வசனத்திலிருந்து அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னா ஒருவர் வரார். ஒருவர் வந்து இப்படியெல்லாம் ஒட்டகங்கள்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு. அது சொல்லி முடிச்சோன்னா இப்படியெல்லாம் ஆடு மாடுகள்லாம் காணாமல் போயிடுச்சு. அது சொல்லி முடிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே உங்கள் பசங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வீட்டில் உட்காந்து விருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. விருந்து சாப்பிட்டு இருக்கும் பொழுது பலத்த காற்று வீசி எல்லாரும் மண்டையை போட்டாங்க, நான் ஒருத்த மட்டும் தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க. இப்படி தொடர்ந்து சொல்ல சொல்ல யோபுவினுடைய வாழ்க்கையில துன்பங்கள், கஷ்டங்கள் அதிகரிக்கிறது. சோதனை முதல்ல எங்க ஆரம்பிக்கிறது? நான் விசுவாசத்திலே ஆரம்பிக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? யோபுவினுடைய விசுவாசத்தினாலே தான் இப்பேற்பட்ட சோதனைகள் வர காரணம். இந்த சோதனைகள்லாம் வருது. அவனுடைய சொத்து பத்து ஆஸ்தி ஊத்ஸ் என்கிற தேசத்துல இருந்த பெரிய ஆளா இருந்தான், பெரிய பணக்காரனா இருந்தான், பெரிய ஷேக்கா இருந்தான், அத்தனையும் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அது மாத்திரம் இல்ல, அவங்க பிள்ளைகள் 7 குமாரர் 3 குமார்த்திகள்னு சொல்லி அத்தனை பேர் என்ன ஆயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. சொத்து பத்து எல்லாமே போயிடுச்சு. துன்பங்கள் அனுபவிக்கிறான். பணக்காரனா இருந்த ஆள் இப்போ ஓட்டாண்டியா ஆயிட்டான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. பணக்காரனா இருந்தாலும் இப்போ என்னவாயிட்டாருங்க, ஒண்ணும் இல்லாம ஆயிட்டாரு. அல்லேலூயா. இப்போ காரணம் என்னதுங்க? விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. இப்போ இந்த விசுவாசத்தை எப்படி யோபு ஜெயிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யோபு ஜெயிப்பதற்கு 5 விசுவாச கிரியைகளை அவர் செஞ்சார். 5 விசுவாச கிரியைகள் அவர்கிட்ட இருந்ததுனால அவரால் என்ன பண்ண முடிஞ்சுங்க, இந்த பிசாசின் சோதனைகளை ஜெயிக்க முடிஞ்சது. போன வாரம் கவனிச்சோம், 6 ஸ்டாரு லூசிஃபரு, 5 ஸ்டாரு இயேசு கிறிஸ்து, 5 கால்களை உடைய ஸ்டார். அல்லேலூயா. இந்த 6 மனுஷனுடைய கிரியைகள். இந்த 6 பிசாசானவனால் எளிமையாக என்ன பண்ண முடியுங்க, தாக்கிட முடியும். பிசாசானவனுடைய ஆளுகைக்குள்ளராக மனுஷனை கொண்டு வர முடியும். அவன் யாரு? விடிவெள்ளி நட்சத்திரம், தேவன் நட்சத்திரமாக இருக்கிறார். அல்லேலூயா. இவரும் யாருனாக்க வெளிச்சத்தை உண்டாக்குகிறவர். இந்த நட்சத்திரத்துல 5 கால் தான் இருக்குது. அல்லேலூயா. இந்த 6 என்கிற மனுஷன், 6 மனிதனுடைய இலக்கமா இருக்கிறது. இந்த மனிதனுடைய இலக்கம் 6. இந்த 6 என்கிற மனுஷனுக்குள்ளராக இந்த 5 என்கிற கிருபை போச்சுனாக்க தான் அந்த மனுஷன் பிசாசின் சோதனைகளை ஜெயிக்க முடியும் என்று போன வாரம் கவனிச்சோம். அல்லேலூயா. இப்ப பிசாசின் சோதனை யாருக்கு வருதுங்க? யோபுவுக்கு வருகிறது. இந்த யோபு 5 விதமான விசுவாச கிரியைகளை கிருபையை பெற்றுக்கொண்டு அதை செய்கிறதுனால பிசாசானவனை ஜெயிக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்ப நாமும் அந்த விதத்துல பிசாசானவனை ஜெயிக்கணும். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இதை சொல்லும் பொழுது பிசாசானவன் எப்படியெல்லாம் யோபுவை சோதிச்சான்றதையும் நம்ம கவனிக்க வேண்டும். யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அதே போல யோபு 2ஆவது அதிகாரம் 10ஆவது வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆமென். முதல்ல பிசாசானவன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட உடனே சொல்றாரு, நான் நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா தான் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், அது பொய். கர்த்தர் கொடுத்தார் என்பது, எடுத்தார் என்பது பாதி உண்மை, பாதி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று
யோபு சொன்னது உண்மை, ஆனால் யோபு சொன்ன விஷயம் பொய். கர்த்தர் கொடுத்தார் என்பது உண்மை, கர்த்தர் எடுத்தார் என்பது என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க? உண்மைன்றீங்களா பொய்ன்றீங்களா? கர்த்தர் கொடுத்ததை யார் எடுத்தா? ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம என்ன பேசுறோம்? ஏன் ஆண்டவரே இந்த சோதனையை கொடுக்குறீங்க? ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனையை கொடுக்குறீங்க? எங்க சோதனையும் பிரச்சனையும் கொடுக்கறது யாருங்க? பிசாசு தான் கொடுக்குறான். ஹல்லேலூயா. தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒருபோதும் கொடுத்ததை அவர் எடுப்பவர் கிடையாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவர் கொடுத்ததை ஒருபோதும் எடுப்பவர் கிடையாது. லூசிஃபருக்கு கொடுத்த அழகை அவர் எடுக்கல, அவனாக்கு எடுத்துக்கிட்டான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? லூசிஃபருக்கு கொடுத்த அந்த அந்தஸ்து அவரா எடுக்கல, அவனாக்கு எடுத்துக்கிட்டான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப அவனுக்கு கொடுத்ததையே தேவன் எடுக்காமல் இருக்கும் பொழுது நமக்கு கொடுப்பதை எடுத்துட்டு வர ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப பிசாசானவன் தான் என்ன பண்றாங்க? நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் எடுக்கிறவன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் பாருங்க. யோபு 1:20 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. இப்ப என்ன நடக்குது? தரையிலே விழுந்து பணிந்து அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, நான் நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா இடத்துக்கு போகணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு. அது வரைக்கும் ஒரு வேளை இப்படி ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா நேரா சர்ச்சுக்கு வந்து சர்ச்சில் இருக்கிற பாஸ்டரையோ, பாஸ்டர் இல்லாமல் போயிருந்துருக்கலாம். ஒருவேளை பலிபீடத்துக்கு முன்னால் நின்று, நீ எல்லாம் ஒரு கடவுள், நீ எல்லாம் உன்னை நம்பி வந்ததுக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்ட, எல்லாம் போச்சு, உண்டானது எல்லாம், இதை பேச வைக்கணுன்றது தான் பிசாசனுடைய சோதனையே. அவன் எதுக்காக சோதிக்கிறான்? ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுனால தான் நான் அவரை நம்புறேன் அப்படிங்கிறத தேவன் கிட்ட போய் சொல்லணும். அப்படி சொன்னாக்க என் விசுவாசம் பொய்யாயிடும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவர் கொடுக்கிறாருன்றதுனால தான் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி தேவன் கிட்ட போகும்பொழுது என்ன ஆயிடுங்க? என் விசுவாசம் பொய்யாயிடும். அது அவன் சொல்லணுன்றதுக்காக தான் இப்போ ஏற்பட்ட சோதனைகளை. ஆனால் யோபு என்ன பண்ணலைங்க, அந்த மாதிரி சொல்லலை. தரையில் விழுந்து தேவன் முன்னாடி பெருமை பாராட்டாம தன்னை தாழ்மைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க கொடுத்தது ஆண்டவரே, இதை எடுக்கிறதுக்கு உமக்கு உரிமை இருக்கு. ஆனா எடுத்தது பிசாசு. ஆனா வேற என்ன சொல்றாரு? நீங்க கொடுத்தது எடுக்கிறதுக்கு உமக்கு உரிமை இருக்குது, உமக்கு ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்மைப்படுத்துறார் பாருங்க. நான் பிச்சைக்காரனா இருந்தாலும் தப்பு கிடையாது ஆண்டவரே, நான் இப்படி வாழணும்னு நீங்க விரும்பினா நான் அதையும் வாழ்றேன் ஆண்டவரே. என்ன ஒரு மனசு பார்த்தீங்களா? நான் உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே, உமக்காக இப்படி நான் இருப்பேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்போ அதனால என்ன நடக்குது? அவர் சுய பிரயோஜனத்துக்காக தேவனை விசுவாசிக்கல, சுயத்துக்காக தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். இப்போ பிசாசனவன் தோக்குறானா? நம்மிடத்தில் தேவன் தாழ்மையை நம் தேவனிடத்தில் தாழ்மையை வெளிப்படுத்தும் பொழுது பிசாசானவன் தோற்றுக்கொண்டே இருப்பான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவரே, நீங்க இதை கொடுத்துருக்கிறீங்க, நீங்க கொடுத்த வாழ்வு ஆண்டவரே, நீங்க கொடுத்த பலன் ஆண்டவரே, நீங்க கொடுத்த ஆசீர்வாதம் ஆண்டவரே, நீங்க கொடுத்த வாழ்க்கை, நீங்க கொடுத்த குடும்பம் அப்படின்னு நம்ம அவர் கொடுத்ததா நினைச்சு விசுவாசிச்சு வாழும் பொழுது பிசாசானவன் அங்க தோற்றுக்கொண்டே இருப்பான். விசுவாசிக்கிறவங்கலாம் ஹல்லேலூயா. பிசாசானவன் எப்பொழுதெல்லாம் தோற்று கொண்டிருப்பான் என்றால், நாம் தேவனிடத்தில் தாழ்மையை வெளிப்படுத்தும் பொழுது அவன் தோற்றுக்கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் பெருமை பாராட்டுவது என்ன தெரியுங்களா? நான் வாழ்றேன், நான் நல்லா இருக்கிறேன், இந்த வாழ்க்கைக்கு காரணமே நான் தான் அப்படின்னு வாழும் பொழுது என்ன நடக்குங்க? பிசாசானவன் ஜெயித்து கொண்டே இருப்பான். ஆனால் இவைகள் தேவன் கொடுத்தது, நான் தேவனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்வேன், எனக்கு தேவன் இந்த வேலையை கொடுத்திருக்கிறார், எனக்கு தேவன் இந்த குடும்பத்தை கொடுத்திருக்கிறார்னு சொல்லி வாழும் பொழுது நாம் பிசாசானவனை ஜெயித்து கொண்டே இருப்போம். எத்தனை பேர் விளங்கிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படிதான் பிசாசம் முதல்ல ஜெயிக்கிறார். ரெண்டாவது விஷயம், யோபு 1:22 வாசிக்கும் பொழுது அங்க என்னன்றதை பாருங்க. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. தேவனை பற்றி குறை சொல்லல. ஹல்லேலூயா.
அவர் இப்படி பண்ணிட்டாரு, எனக்கு அவர் என்னை இப்படி வாழ வச்சுட்டாரு, அவர் எனக்கு உண்டானதெல்லாம் எடுத்துட்டாரு, அவர் எனக்கு உண்டானதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாரு, என்ன இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டார்னு சொல்லி தேவனை யோபு குறை சொல்லவில்லை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? முதல் விஷயம் தாழ்மைப்படுறாரு, ரெண்டாவது விஷயம் தேவன் மேல குறை சொல்லல. இதனால என்ன பண்றாரு? பிசாசை யோபு ஜெயிக்கிறார், அந்த சோதனைக்காரனை யோபு ஜெயிக்கிறார். மூன்றாவது விஷயம் பாருங்க, யோபு 2:10. அங்க நாம் வாசிக்கும் பொழுது, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல. யார் அந்த பைத்தியக்காரி? அவங்க மனைவி தான். முன்னாடி வாசிக்கும் பொழுது 9ஆம் வசனம், அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னமும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை. இப்போ மனைவி தான் என்ன பண்றாங்க? குறை சொல்றாங்க. மனைவி தான் பெருமை பேசுறாங்க. தேவன் தேவன் வாழ்ந்தேயா, ஷேக் மாதிரி இருந்த நீ இப்போ ஒன்றும் இல்லாத ஷேக் ஆயிட்டியே, நீ ஒன்றும் இல்லாத ஆள் ஆயிட்டியே, நீ நல்லா ஷேக் பண்ணிட்டு இருந்த நீ, இப்போ உன்னை யாரோ ஷேக் பண்றாங்க, உன்னை கடவுள் தான் ஷேக் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒன்றும் இல்லாத ஆள் ஆயிட்ட நீ. அவரை தூஷிச்சு ஜீவனை விடு, இன்னும் அவரையே விசுவாசித்துட்டு இருக்கிற நீ முட்டாளே அப்படிங்கிறார். அல்லேலூயா. நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ அதுக்கு யோபு என்ன சொல்றாரு பாருங்க, நீ பைத்தியக்காரி பேசுறது போல. இப்ப மனைவி இவங்கள பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது? பைத்தியக்கார மாதிரி இருந்துக்கிட்டு சுரண்டிக்கிட்டு உட்காந்துருக்கிற நீ, இன்னும் அவரை விசுவாசித்துட்டு இருக்கிற நீ. அல்லேலூயா. பிசாசானவன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டது மாத்திரம் இல்லாம அவனுக்கு தீராத வியாதியும் கொடுத்துட்டான். உடல் முழுவதும் வியாதி, அப்படியே சொரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து நிலைமைக்கு ஆளாக்கிட்டான் அவன். இப்போ ஓட்டு எடுத்துட்டு சொரிஞ்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. அவங்க மனைவி வந்து, நீ இன்னும் அவரை விசுவாசிக்கிற, இவ்வளோ பிரச்சனையிலையும் இவ்வளோ சோதனையிலையும் ஒண்ணுமே இல்லாம போச்சு, இந்த நேரத்தில் உட்காந்து சோதிச்சுட்டு இருக்கிற, சாரி அவரை விசுவாசித்துட்டு இருக்கிற, நீ இன்னும் உடைய உத்தமத்தில் இன்னும் உடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, அவர் மேல இருக்கிற விசுவாசத்தை விட்டுட்டு செய்கிற செத்து போயா, இடம் காலி ஆகட்டும் அப்படின்றாங்க அவங்க அம்மா, சாரி அவங்க மனைவி. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சொல்லி முடிச்சோன்னே அவர் சொல்றார், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ. இங்கேயும் எதை வெளிப்படுத்துறாங்க? தாழ்மையை தான் வெளிப்படுத்துறாங்க. ஆனா அந்த அம்மா என்னத்தை வெளிப்படுத்துதுங்க? பெருமையை வெளிப்படுத்துகிறது. எப்படி? நம்ம நல்லா வாழணும்னா கடவுளெல்லாம் வாழ வைக்க முடியாதியா, நம்ம நல்லா வாழணும்னா நாம தான் உழைக்கணும், நாம நல்லா இருக்கணும்னா நம்ம தான் கஷ்டப்படணும். அல்லேலூயா. இதுதான் பெருமை. இந்த அம்மா அதை தான் பண்றாங்க. அவருன்னு வாழ்ந்து ஒன்னும் இல்லாம போயிட்ட பத்தியா, நாமன்னு வாழ்ந்திருந்தா நல்லா இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தானே இந்த அம்மா பேசுறாங்க. அல்லேலூயா. ஆனா அவர் என்ன சொல்றார்? தேவன் எனக்கு நல்லதை கொடுத்தாரு, அப்ப நான் நல்லா வாழ்ந்தேன், இப்ப எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாருன்னா நான் இதையும் வாழ தயாரா இருக்கிறேன். அவர் எனக்கு எந்த வாழ்க்கையை கொடுத்தாலும் நான் வாழ்வேன். ஆனா அவருக்கு நமக்கு தீமையான வாழ்க்கைய கொடுக்க மாட்டார், பிசாசானவன் தான் கொடுக்கிறான். இதை யோபு அறியல. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? பிசாசானவன் தான் இப்படி என்ன சோதிக்கிறான் என்பதை யோபு அறியாததுனாலதான் தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். தீமை யாரிடம் இருந்து வருகிறது? சத்தமா தான் சொல்லுங்களேன். பிசாசிடம் இருந்து வருகிறது. அல்லேலூயா. மூன்றாவது விஷயம் என்னது பாருங்க, 2:10. அதில் தான் கடைசியில் வாசிக்கிறோம், யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அவங்க மனைவி என்ன பண்ணிட்டாங்க? பாவம் செஞ்சுட்டாங்க. மனைவி என்ன பண்ணிட்டாங்க? விசுவாசத்தை விட்டுட்டாங்க. ஆனா இவர் என்ன பண்ணலீங்க? விசுவாசத்தை விடலை. அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்படி பேசலாம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. சும்மா என்ன சர்ச்சுன்னு போயிட்டு இருக்கிற நீ, சும்மா என்ன ஜபான்னு உட்காந்துருக்கிற நீ அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க? உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாய், அவர்கள் பார்வைக்கு நீங்கள் எப்படி தெரிவீர்கள்? ஏன் அற்பமா தெரிஞ்சா பரவாயில்லைங்க, பைத்தியக்காரரை போல தெரியும் நம்ம. எத்தனை பேர் இருக்கிறீங்க? பைத்தியக்காரனாட்ட உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான் பேரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நம்மளை பார்க்கும் பொழுது. ஆனால் நமக்குத்தான் தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் என்று. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. சரிங்க, அடுத்தது என்னது தெரியுங்களா? ஏன்
பேச்சில் அவர் பாவம் செய்யல அப்படின்னாக்க விசுவாசம் பேச்சில் இருக்குது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? மத்தேயு 12வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 32வது வசனம்னு நினைக்கிறேன். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்திலிருந்து தான் விசுவாசமே வருகிறது. விசுவாசம் எங்கே வருதுன்னா இருதயத்தில் வருகிறது, இங்கே வரதில்ல. நம்முடைய நினைப்பில் விசுவாசம் இல்லை, நம்முடைய இருதயத்தில் தான் விசுவாசம் இருக்கிறது. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் மலை பெயர்ந்து சமுத்திரத்திற்கு போகும் என்று. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இருதயம் சந்தேகப்பட்ட கூடாது. அப்ப இருதயம் சந்தேகப்படுதா, இருதயத்தில் விசுவாசம் இருக்குதா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம்னா பேச்சை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எங்களுடைய வேலையே தான். இங்கே வந்து யார் யாரெல்லாம் விசுவாசத்தில் இருக்கிறாங்க, விசுவாசத்தில் இல்லை என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா பேச்சை வச்சு என்ன பண்ணிடலாம், நீங்களும் கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்களும் இவர்கள் விசுவாசத்தில் தான் இருக்கிறாங்களா இல்லை அவிசுவாசத்தில் இருக்கிறார்களா என்பதை எளிமையாக கண்டுபிடித்து விடலாம். ஏனென்றால் இருதயம் விசுவாசத்தை பெற்றிருக்கிறது. இருதயத்தின் நிறைவினால தான் வாய் பேசுது. வாய் பேசுச்சுன்னா அவங்க இருதயம் விசுவாசத்தில் இருக்குதா இல்லை அவிசுவாசத்தில் இருக்குதா என்பதை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் யோபுக்கு என்ன இருக்குதுங்க? விசுவாசம். அவங்க மனைவிக்கு என்ன இல்லை? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இதில் என்ன இல்லைங்க? விசுவாசம் இல்லை. ஆனால் யோபு என்ன சொல்றாரு? தேவன் கிட்ட நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதா? அவர் மேல இன்னும் விசுவாசமா இருக்கிறார். அவர் எனக்கு என்ன வாழ்க்கையை கொடுத்தாலும் நான் வாழ்வேன் அப்படிங்கிறத யோபு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. சரிங்க, கடைசியாக இன்னும் 2 விஷயம். யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்று என்கிறேன். அல்லேலூயா. இப்போ என்ன சொல்றாருங்க? எனக்கு தெரியாததெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்? அலப்பிட்டேன், உளறிட்டேன் ஆண்டவரே. நான் உங்க மேலேயே என்ன ஆகிட்டேன்? விசுவாசத்தை குறைச்சிட்டேன் ஆண்டவரே. இப்போ யோபுவுக்கு என்ன தெரியுங்களா? அவர்னால இந்த ஒரு சின்ன வியாதியை சுகமாக்க, அவர்னால ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். ஆனால் இப்பேற்பட்ட துன்பங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது எனக்கு அவர்னால உதவி செய்ய முடியாது. அவர் பரிபூரணமான தேவன் கிடையாது. அவர் ஏதோ ஒரு சில காரியங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவார்? என்ன ஆசீர்வதிப்பார். ஒரு சில காரியங்களுக்கு மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார்னு சொல்லிட்டு அப்படி அவர் மேலே இருந்த விசுவாசம் குறைஞ்சு போச்சு யோபுவுக்கு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார்னு எடுக்க மாட்டார். அதுதான் பரிபூர்ணமான விசுவாசம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னா அவர்னால இதை கொடுக்க தான் முடியும். அதுக்கு மேலே என்னை நல்லா வாழ வைக்கிறதுக்கு, என்னை நல்லா ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறதுக்கு ஒரு சில காரியங்களுக்கு மட்டும்தான் அவர் எனக்கு உதவி செய்ய முடியாது. எல்லா விஷயத்திலும் அவர்னால எனக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்துக்கு போயிட்டார். இப்போ அதனால தான் யோபு 42:2 சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீங்க எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆண்டவர், உங்களால இதுதான் செய்ய முடியும், இதுல தான் எனக்கு உதவி செய்ய முடியும் இல்லை. என் வாழ்க்கையில எப்பேற்பட்ட துன்பங்கள், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றிலும் நீர் எனக்கு வெற்றிகளை, நீர் எனக்கு துணை நின்று நீர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். அதை அறிஞ்சிருந்தோம், அதை புரிஞ்சிருந்தோம், நான் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிட்டேன். நான் விசுவாசத்துல இல்லாம கொஞ்சம் அவிசுவாசத்திற்குள்ளராக போயிட்டேன். என் சூழ்நிலைகள் அப்படி என்ன மாற்றி விட்டது என்று என்ன பண்றாருங்க? அதை ஒப்பு கொடுக்குறார். இப்போ என்ன நடக்குது? தேவனை குறித்த ஒரு தெளிவான அறிவு என்ன ஆகுதுங்க? உண்டாகிறது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? மண்ணு பொண்ணா மாறுது. இப்போதான் தேவனை குறித்த ஒரு தெளிவான அறிவு உண்டாகும் பொழுது என்ன ஆகுதுங்க? மண்ணு பொண்ணாக மாறுகிறது. இப்போ என்ன நடக்குது பாருங்க. லாஸ்ட் 5வது சிநேகிதருக்காக ஒரு ஜபம். சிநேகிதர் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? பிசாசு 2வது அதிகாரம் வரைக்கும் இருந்தான். 3வது அதிகாரத்திலிருந்து ஏன் இல்லைனாக்க அந்த வேலையை சிநேகிதர் எடுத்துட்டாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்ப பிசாசு தேவன் கிட்ட போய் யோபுவை குறித்து குற்றம் சாட்டினான். இப்ப யோபு கிட்ட தன்னுடைய சிநேகிதர்கள் என்ன பண்றாங்க? குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. நீ இப்படி இல்லை, அதனாலதான் உனக்கு இப்படி
பிரச்சனை. நீ உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நீ என்ன பண்ணல, சரியா பயன்படுத்தல. அதனால தான் உனக்கு இப்படி பிரச்சனை. நீ பிரச்சனையில் இருக்கிறதுக்கு காரணமே நீ தான். நீ சரியில்லை, நீ சரியில்லைன்னு சொல்லிட்டு நண்பர்கள் குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்போ அந்த குற்ற உணர்வினால என்ன பண்றாரு யோபு? நான் பிறந்த நாளை சபிக்கிறேன், நான் கற்பத்தில் உருவானேன் என்று சொல்லப்பட்ட நாள் அழிஞ்சு போகட்டும், அந்த நாள் அந்தகாரப்படட்டுன்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியில பேச ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ இப்பேற்பட்ட குற்றஞ்சாட்டுகிற நண்பர்களுக்காக என்ன பண்றாருங்க? ஜெபிக்கிறார். உங்களை குறித்து யாராவது குறை கூறி உங்களை குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிச்ச பின்னாடி என்ன நடக்குது? இப்படி யோபு தன்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்துல உறுதியா இருந்ததுனால இழந்து போனதற்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கடைசியில பெற்றுக்கொண்டார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப மண்ணு பொண்ணா மாறுறதுக்கு காரணம் என்னதுன்னா விசுவாசம் தான். ஹல்லேலூயா. விசுவாசம் என்ன பண்ணுகிறது? மண்ணை பொன்னாக மாற்றுகிறது. நம்ம ஜெபிக்கலாங்களா? ஹல்லேலூயா. நம்ம அனைவரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்ற ஆண்டவரே, இப்பேற்பட்ட விசுவாசத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. இப்பேற்பட்ட விசுவாசத்தினால நீர் எங்களை நிரப்புவீராக அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை வரவேற்கிற ஆவியானவரே, உம்மை வரவேற்கிற ஆவியானவரே, எந்த நிலை எங்களுக்கு நேர்ந்தாலும், எப்பேற்பட்ட சோதனைகளினாலே பிசாசு எங்களை சோதிக்க நேர்ந்தாலும் ஆண்டவரே, உம் மீது இருக்கிற விசுவாசத்தை நாங்கள் குறைக்கவே மாட்டோம்ப்பா. ரீனா மனந்துரலா ரமணகடிய தரல நமகடா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என் விசுவாசத்துல நான் உறுதியா நிற்பான்ப்பா. எப்பேற்பட்ட வாழ்க்கை எனக்கு வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை பிசாசானவன் எனக்கு ஏற்படுத்தினாலும் சரி, என் வாழ்க்கை நெருக்கத்தில் இருந்தாலும், என் வாழ்க்கை பிரச்சனையில் இருந்தாலும், என் வாழ்க்கை துயரத்தில் இருந்தாலும், மன உளைச்சல் இருந்தாலும், பாரத்தில் இருந்தாலும், கவலையில் இருந்தாலும், விசுவாசிக்க கூடாத சூழ்நிலையை என் வாழ்க்கையில பிசாசானவன் ஏற்படுத்தினாலும் உண்மையில இருக்கிற விசுவாசத்தை நான் குறைக்கவே மாட்டேன்ப்பா. மேல இருக்கிற விசுவாசத்தை நான் குறைக்கவே மாட்டேன்னு சொல்றவங்கலாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனே நான் உண்மை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசுவே நான் உண்மை விசுவாசிக்கிறேன்ப்பா, உங்களை நான் நம்புறேன் ஆண்டவரே. ஒருபோது நீர் என்னை கைவிட மாட்டீங்க, ஒரு பொழுது நீங்க என்னை விட்டு விலக மாட்டீங்கப்பா. நீங்க என்ன ஆண்டவரே பொன்னாக விளங்க செய்வீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நீங்க பிசாசை ஜெயிக்க வைப்பீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பிசாசானவனை தோற்கடிக்க வைக்க நீர் எனக்கு போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீங்க சொல்லியிருக்கிறீங்க, உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லியிருக்கிறீங்க. பிசாசை ஜெயிக்கிற ஜெயமாக நீங்க எங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்துருக்கிறீங்கப்பா. இந்த விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையில செயல்படட்டும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் விசுவாசம் உண்டாகட்டப்பா. விசுவாசம் அவர்களுடைய இருதயங்களில் ஆண்டவரை கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும். விசுவாசம் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரை, விசுவாசத்தினாலே பிசாசின் சோதனைகளை ஜெயிப்பார்களாக, விசுவாசத்தினால பிசாசையே ஜெயிப்பார்களாக. ஆண்டவரே, ஆண்டவரே, இவர்கள் பிசாசை ஜெயித்து, ஆண்டவரே, சோதனைகளை ஜெயித்து வளமான செழிப்பான, ஆண்டவரே, இதுவரைக்கும் இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நலமாக வாழ்ந்திருப்பார்களாக அப்பா. நீர் அவ்வாறு செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.